சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு இந்த பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் 3வது நாள். இந்த 3வது நாளுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இந்த அற்புதமான 3வது நாளில் சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 366வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 366வது நிகழ்வில் பேராசிரியர் முனைவர் ஆ. தனஞ்சயன் ஐயா அவர்கள், அவருடைய பெயரை நான் கொஞ்சம் கவனமாவே உச்சரிக்கணும். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தனஞ்செழியன் இருக்கிறாங்க. அதனால ஐயா தனஞ்சயன். இவங்க மேனாள் துறை தலைவர், நாட்டார் வழக்காற்றியல் துறை, தூய சவேரியார் கல்லூரி, பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினோடு நாட்டுப்புறவியல் குறித்த ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாங்க. அத 3 நாள் நடத்தினோம் நாங்க. சென்னை செந்தமிழ் மன்றமும், மன்னிக்கணும், துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியும், தூய சவேரியார் கல்லூரியும், தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 3 நாள் அற்புதமான அந்த நிகழ்வை நடத்தி நிறைவு செய்தோம். அதை நாங்கள் தான் நடத்தினோமானா இல்ல இல்ல. அதில் கலந்து கொள்ள வருகை தந்த பேராசிரிய பெருமக்கள் அனைவருமே இணைந்து அந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக சென்னையில் துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியில் அரங்கேற்றினார்கள். அப்படி அரங்கேற்றியவர்களில் ஒருவராக பேராசிரியர் முனைவர் ஆ. தனஞ்சயன் ஐயா அவர்களும் ஒருவர். இங்கேயே தங்கி இருந்து அந்த நிகழ்வை எவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்றும் நன்றிக்கு உரியவனாக இருப்பேன். சான்றோர் பெருமக்களே, 366வது திருக்குறளை கொண்டு இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். அஞ்சுவதோறும் அரணி, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அப்படின்னு 366வது திருக்குறள். வீடு வேறு அடைவதிலிருந்து ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது எதுவாக இருக்கும்? ஆசையாகவே தான் இருக்கும். எனவே அந்த ஆசைகளுக்கு அடிபணியாது அறவாழ்வை நாம் என்றுமே கடைபிடிக்க வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையை, ஆசைக்கு நாம் துணை போகக்கூடாது. தேவையில்லாத ஆசைகளில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழகாக அஞ்சுவதோறும் அரணி, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற அற்புதமான 366வது திருக்குறள் அதிகாரம் 37 அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தில் 6வது திருக்குறளாக இடம்பெறுகிறது. சான்றோர் பெருமக்களே, ரொம்ப அழகான தலைப்பு இன்று. சமகாலத்திய வழக்காற்று சூழலில் நாட்டார் வழக்காற்றியம். இதை வழங்குவதற்காக நமக்கு பேராசிரியர் முனைவர் ஆ. தனஞ்சயன் ஐயா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். சிலப்பதிகாரம் போற்றுகின்ற காவிரி பூம்பட்டினம், அந்த சிலப்பதிகாரத்தை கொண்டு
சிலப்பதிகாரம் இப்போது ஒரு ஆய்வு நூலாக வெளிவருகிறது. அதுக்கு அட்டைப்படம் கூட இப்ப ஒருவர் அனுப்பியிருக்கிறார். அவருக்கு அட்டைப்படம் வரைவதற்கு அந்த காவிரி பூம்பட்டினத்தினுடைய காட்சியை நான் வரைந்து தர முடியுமா என்று கேட்டபோது அவர் அதற்கு சற்று தயங்கினார். அவ்வளவு செய்திகள் அதிலே கொட்டி கிடக்கின்றன. அகலமான நீண்ட நெடும் பாதைகள், அதாவது தெருக்கள். உயர்ந்த ஓங்கியம், அப்படியே மாட மாளிகைகள். அதை விரித்தால் ஒரு வகுப்பு போய்விடும். அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர். முதுகலை தமிழில் பட்டம் பெற்றவர். நாட்டார் வழக்காறு பற்றி ஆய்வு மேற்கொண்டு சென்னை சென்னையில் அமைந்துள்ள உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய பணி முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஊடகங்களில் தொடர்ந்து இருக்கிறது. இதற்கு முன்னால் ஊடகங்கள் குறித்து 7 நாள் ஆசிரியர், அதுவும் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியை நாங்கள் நடத்தினோம். அப்போது ஐயா ஊடகங்கள் பணியாற்றி இருக்கிறார்ன்றது எனக்கு தெரியாது. 1987ஆம் ஆண்டு பாலை தூய சவேரியார் கல்லூரியில் நாட்டார் வழக்காற்றுத் துறையில் பேராசிரியராக பணியில் அமர்ந்தார். அங்கே பணியாற்றி, பேராசிரியராக பணியாற்றி, துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். 1996இல் குலக்குறியியலும் மீனவர் வழக்காறுகளும் என்ற ஆய்வு நூலை நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சங்க இலக்கியம், தமிழர் பண்பாடு, நாட்டார் வழக்காறு, இது மட்டும் இல்லாமல் ஆவணப்படம், மானுடவியல், இப்படிப்பட்ட அந்த துறைகளிலெல்லாம் 7 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். நாட்டுப்புறவியல் பற்றிய 3 தொகுதிகளுக்கு இணை பதிப்பாசிரியராக பணியாற்றி இருக்கிறார். சாகித்ய அகாதமிக்காக மிசோ பாடல்களும் நாட்டார் கதைகளும் என்ற மொழிபெயர்ப்பு நூலையும் வெளியிட்டுள்ளார். கட்டுமரங்கள் ஒலிக்க மறுத்த தண்டோராக்கள் என்ற 2 கவிதை நூல்களையும் ஐயா வெளியிட்டிருக்கிறார். அவரை நாம் ஊடகவியலாளராக பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற அறிஞராக, நாட்டார் வழக்காற்றியல் அறிஞராக பார்க்கிறோம். இங்கே கட்டுமரங்கள் ஒலிக்க மறுத்த தண்டோராக்கள் என்ற அந்த கவிதை நூல்களை பார்க்கும்போது அவரை கவிஞராக நாம் காணுகிறோம். தாமரை, சிகரம், வானம்பாடி, முழக்கம், கவிதா மண்டபம், காவியப்பாவை போன்ற இதழ்களில் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழக வழக்காறுகளை ஆவணப்படுத்துதல், கன்னிமார் வழிபாடு, இப்படிப்பட்ட 2 பெரிய ஆய்வு திட்டங்களை மேற்கொண்டு அளித்திருக்கிறார். பல்கலைக்கழக நிதி நல்கையுடன் தென் தமிழக சாகித்திய, அதுவும் மன்னிக்கணும், தென் தமிழக சாதிய மோதல்கள் பற்றிய நாட்டார் வழக்காற்றியல் என்ற ஆய்வையும் நிகழ்த்தியிருக்கிறார். மத்திய பண்பாட்டு நிதி அமைச்சகத்தின் நிதி நல்கையுடன் தமிழக நாடோடிகளின் நிகழ்த்துக்கலைகள் பற்றி இன வரவியல் ஆய்வு திட்டத்தையும் ஐயா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் உள்ள நாட்டார் வழக்காறு தொடர்பாக சிறப்பான ஆய்வு கட்டுரையையும் வழங்கியிருக்கிறார். ஓய்வுக்கு பிறகும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவில் தகைசால் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அப்போதும் சும்மா இருந்தாரான்னா அதுவும் இல்லை. தென்னிந்திய நாடோடிகளின் வழக்காறுகள் பிரதிபலிக்கும் உலக கண்ணோட்டம் என்ற ஆய்வு திட்டத்தை விரிவாக அளித்துள்ளார். இதெல்லாம் எப்போது வரை அப்படின்னு பார்த்தா, அவருடைய
2014க்கு முன்னாடி இருக்கிற தகவல்கள் இதெல்லாம். அதற்கு அடுத்து உள்ள தகவல்களை எல்லாம் ஐயாவிடம் கேட்டுதான் நான் பெற வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தகவல்களுக்கெல்லாம் உரிமையாளர் ஐயா அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்து சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் ஐயா. சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த நிகழ்வை ஐயா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர் முனைவர் ரமேஷ் அவர்களே, சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களே, இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ரமேஷ் உள்ளிட்ட ஏனைய பேராசிரியர்களே, பங்கேற்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகளாவிய நாட்டார் வழக்காற்றியல் பற்றிய இந்த பயிலரங்கில் நான் ஒரு பொருள் பற்றி பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேசக்கூடிய பொருள் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல, இந்த நாட்டார் வழக்காற்றியம் என்பது இன்றைய நாட்டார் வழக்காற்று சூழலில் நாட்டார் வழக்காற்றியம், நாட்டார் வழக்காறு, நாட்டார் வழக்காற்றியல் என்று வரும்பொழுது பொதுவாக நாம் ஒரு கல்விக்கூடம் சார்ந்த நெறிமுறை தழுவிய அல்லது அந்த புலத்துக்குரிய முறையியல் தழுவிய பயில்கை மற்றும் ஆய்வு இவற்றை ஒருங்கிணைத்திருப்பது அந்த புலமாகும். அது அடிப்படையில் நாட்டார் வழக்காறுகளை சூழல் சார்ந்த தரவுகளின் அடிப்படையில் அதை உற்று நோக்குவது, சூழல் சார்ந்த தரவுகளை சேகரிப்பது, அவற்றின் துணையோடு வியாக்கியானம் செய்வது என்பதை அடிப்படையாக கொண்டது. இந்த அணுகுமுறையை முதலில் தொடங்கி வைத்தவர்கள் என்று பார்த்தால் அமெரிக்க நாட்டார் வழக்காற்றியலர்கள். அவர்கள்தான் சூழல் சார்ந்த தரவுகளோடு நாட்டார் வழக்காறுகளை ஆராய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வு புலம் என்று வரும்பொழுது அதற்கு அடிப்படையாக அது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான அணுகுமுறையை கொண்டது. அதுபோலவே அதற்கான தரவுகளை சேகரிக்கும் பொழுது அது எத்னோகிராஃபிக் நேச்சர் ஆஃப் ஃபீல்டு ஒர்க் என்று சொல்லக்கூடிய இனவரவியல் நோக்கிலான களப்பணியை தழுவியது. அத்தகைய களப்பணி முறையில் அதனை அந்த புலத்துக்கான ஆய்வு பொருளாக இருக்கக்கூடிய தரவுகளை சேகரிக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்துகிறது. அதுபோலவே அந்த பாடம் என்பது, அந்த சப்ஜெக்ட் என்பது அடிப்படையில் ஒரு உலகம் தழுவிய பாடமாக பார்க்கப்படுகிறது. உலகம் தழுவியது என்றால் அதை இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் என்று சொல்லுகிறார்கள். சர்வதேச நோக்கிலான அது ஒரு கல்வி புலமாக நாட்டார் வழக்காற்றியலை பார்க்கிறார்கள். ஆக ஃபோக்லோரிஸ்டிக்ஸ் என்பது சர்வதேச அளவிலான கல்வி புலம் என்று அணுகுவது ஒரு முறை. இன்னொன்று, அதனுடைய ஆய்வு என்று வரும்பொழுது அது ஒரு கம்பேரிட்டிவ் சப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒப்பியல் நோக்கிலான ஆய்வு அணுகுமுறையை அது கொண்டிருக்கிறது என்று. மூன்றாவதாக நாம் சொல்ல போவது அந்த எத்னோகிராஃபிக் ஃபீல்டு ஒர்க் என்பது, அதாவது இனவரவியல் அடிப்படையிலான களப்பணி. அதனோடு இணைந்து அது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், முழுமையான அணுகுமுறையை சார்ந்தது என்று சொல்வார்கள். ஆக இந்த செய்திகளில் பார்த்தால் எல்லாம் மக்கள் அல்லது மக்கள் குழுக்கள்
அவர்கள் படைக்கக்கூடிய அந்த வழக்காறுகளை படைக்கக்கூடிய சமூக சூழல் அல்லது பௌதீக சூழல் அல்லது பண்பாட்டு சூழல், இவற்றின் பின்னணியில் அதாவது நிகழ்த்துதல் சூழல், இவற்றின் பின்னணியில் இருந்துதான் வழக்காறுகளையும் வழக்காறு சார்ந்த தரவுகளையும் சேகரித்து ஆராய வேண்டும். அது மக்களோடு இணைத்து பார்ப்பது. ஒரு அந்த வெளியை தழுவிய மக்கள், அந்த மக்களுடைய நடவடிக்கைகள் அல்லது நடத்தை முறைகள் இடம்பெறக்கூடிய அந்த சமூக பண்பாட்டு வெளி, அந்த சமூக நடத்தைகளினுடைய வெளிப்பாடுகள் தான் நாட்டார் வழக்காறுகள். இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஆராய வேண்டுவதை அது வலியுறுத்துகிறது. அதனால்தான் அது எப்பொழுதும் ஒரு முழுமையான அணுகுமுறையை எப்பொழுதும் எதிர்நோக்குவதாக நாட்டார் வழக்காற்றியல் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதாவது ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று ஒரு சில மானிடவியல் பின்புலத்தில் நாட்டார் வழக்காற்றியலை நூல் எழுதிய சில அறிஞர்கள் இந்த கண்ணோட்டத்தில் பேசுவார்கள். எனவே நாம நாட்டார் வழக்காற்றியல் என்று சொல்லும் பொழுது ஒரு சமூக சூழல், சமூக பின்புலம், பண்பாட்டு பின்புலம் இதெல்லாம் ஒருங்கிணைந்து இருப்பது. இவற்றினுடைய இந்த தளத்தில் இருந்துதான் வழக்காறுகளையும் அந்த வழக்காறுகள் படைக்கக்கூடிய மக்களையும் அவர்களுடைய பண்பாட்டையும் ஆராய வேண்டும் என்று சொல்லக்கூடியது. இது அடிப்படையில் ஒரு மானிடவியல் அணுகுமுறை என்று சொல்லலாம். ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே அந்த கண்ணோட்டத்தில் தான் அவர் அணுகுகிறார்கள். எனவே இந்த சூழல் சார்ந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு வழக்காறுகளை அணுக வேண்டும், ஆராய வேண்டும் என்று வலியுறுத்தும் கான்டெக்ஸ்டுவல் தியரி என்பது கூட மானிடவியலர்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே அந்த அளவில் நாட்டார் வழக்காற்றியல் என்பது ஒரு எல்லைக்குள் இருப்பது, ஒரு வரையறைக்குள் இருப்பது. அதை தாண்டி வெளியில் அதனை கொண்டு வர முடியாது. ஆனால் இதற்கு பிரிதோர் நிலையில் இந்த வழக்காறுகளை வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு போவது, அதாவது மக்கள் வழங்கக்கூடிய படைத்தளிக்கக்கூடிய அந்த வழக்காறுகளை அவர்களிடமிருந்து சேகரித்து அவற்றினுடைய இயல்பான அந்த போக்கில், இயல்பான வடிவத்தில் வேறொரு தளத்தில் அதை நிகழ்த்த வைப்பது, அதனை பயன்படுத்துவது, அல்லது அதனை போன்று அல்லது வழக்காறுகளை போன்று போன்மை முறையில் வழக்காறுகளை படைத்து இந்த சமூக சூழலில் ஒரு வழக்காறு ஆற்றும் செயல்பாடு, ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்றோம் இல்லையா, அந்த செயல்பாடுகளுக்கு மறுநிலையில் இந்த வழக்காறுகளை எங்கு எடுத்து சென்று கையாளுகிறார்களோ அந்த செயல் திட்டத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் அவர்கள் தங்களுக்கு இயைந்த ஒரு நோக்கத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில் வழக்காறுகளை புதிதாக படைக்கிறார்கள். அல்லது வழக்காறுகளை அவை இருக்கிற மாதிரியே அப்படியே நிகழ்த்துகிறார்கள். ஆனால் அது மக்களுடைய இயல்பான சமூக சூழலில் இல்லை, வேறொரு சூழல். ஆனால் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த மக்கள் வாழக்கூடிய இடத்திலேயே அல்லது அவர்களை திரட்டி அதை நிகழ்த்துவது என்பது, அதில் வழக்காறுகளில் எந்த மாற்றமும் செய்வதில்லை, அதை அப்படியே நிகழ்த்துகிறார்கள். ஆனால் நிகழ்த்துவக்கூடியவர்கள் வேறு ஆளாகவும் இருக்கலாம், அந்த இன்சைடர் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்காறுகளை படைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை என்பது வழக்காறுகளில் புதிய பொருண்மைகளை இட்டு நிரப்பி அவற்றை நிகழ்த்துவது. பல்வேறு நாட்டார் வழக்காற்று வடிவங்கள் இருக்கிறது என்றால் தேர்ந்தெடுத்து கொண்ட வழக்காற்று வடிவங்களில் புதிய கான்டென்ட், புதிய உள்ளடக்கம், அதாவது மக்கள் படைக்கக்கூடிய வழக்காறுகளில் இருக்கக்கூடிய அந்த பொருண்மைகளுக்கு மாற்றான வேறு சிந்தனைகள், வேறு கோட்பாடுகள் அல்லது வேறு கொள்கைகள், வேறு அரசியல் சித்தாந்தம், இவற்றின் பின்புலத்தில் அந்த வழக்காறுகளை புதிய மெருகேற்றி புதிய பாடுபொருள் அல்லது உள்ளடக்கத்தை இட்டு நிரப்பி
அதை மக்களுக்கு கொண்டு சென்று நிகழ்த்துவது. இது ஒரு இரண்டாவது படிமுறை. இன்னும் ஒரு படிமுறை என்னவென்றால், மக்களுக்கு ஒரு ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு இயக்கம் என்றால் அது ஒரு தீவிரமான விடுதலை இயக்கமாக இருக்கலாம், அல்ல இன விடுதலை இயக்கமாக, சுதந்திர இயக்கமாக இருக்கலாம், சுதந்திர போராட்ட இயக்கம், அல்லது கம்யூனிச மூவ்மெண்ட், புரட்சி என்று ஏதேனும் ஒரு நோக்கத்தை முன்வைத்து அவர்களுடைய வழக்காறுகளை அவர்களுடைய வடிவத்திலேயே பயன்படுத்துவது என்பதற்கு பதில் அவற்றை போன்ற புதிய வழக்காறுகளை படைத்து அவற்றில் தங்களுடைய கோட்பாடுகளை அல்லது கொள்கைகளுக்கு இயைந்த வகையில் கருத்துக்களை இட்டு நிரப்பி நிகழ்த்துவது என்ற அடிப்படையில் புதிய ஃபோக்லோரை படைப்பது. இந்த மூன்று விஷயங்களை என்ன சொன்னார்கள்? இது இதை நாட்டார் வழக்காட்சியம் என்று சொன்னார்கள். இது அடிப்படையில் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அமெரிக்க நாட்டார் வழக்காட்சியாளர்கள் வலியுறுத்திய கான்டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனை மையப்படுத்தி ஆராயக்கூடிய ஆய்வு முறை இருக்கிறது அல்லவா, அந்த கல்வி புல நெருக்கி எதிர்மறையான இன்னொரு நெறிமுறை. இதில் ஆர்வம் காட்டியவர்கள் ஐரோப்பிய நாட்டினர். அதாவது 19, 20ஆவது நூற்றாண்டுல அவர்கள் அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரம், அடிமைத்தலையை வேறறுக்க மக்களை திரட்டுவது, அது போலவே புரட்சி, ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் புரட்சிகரமான செயல்பாடுகளுக்கு மக்களுடைய வழக்காறுகளை பார்த்தார்கள். மக்களுடைய வழக்காறுகளில் புரொட்டஸ்ட் எலிமெண்ட் இருந்தது என்று சொன்னார்கள். அதாவது கான்ஃப்ளிக்டுக்கான அந்த எலிமெண்ட், முரண், சமூக முரணுக்கான கூறுகள் அவருடைய வழக்காறுகளில் இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்காறுகளை அவர்களுடைய மொழி, அந்த வழக்காறுகள் என்ற அவர்களுடைய மொழியிலேயே அந்த புதிய உள்ளடக்கங்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் விநியோகிப்பது, அவர்களிடம் நிகழ்த்துவது, அவர்களை உணர்வு ரீதியாகவும் சித்தாந்த அடிப்படையிலையும் அவர்களை முடுக்கி விடுவது என்ற அடிப்படையில் நாட்டார் வழக்காறுகள் பயன்படுத்தப்பட்டன. இது என்ன சொல்லுகிறார்கள்? அதாவது ஒரு எல்லை தாண்டுதல் என்று சொல்கிறார்கள். அதாவது எல்லை தாண்டுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட, அதாவது நாட்டார் வழக்காட்சியம் என்பது ஒன்று கல்வி புல எல்லைகளை தாண்டுவது அப்படி என்பது. எப்பொழுதுமே கல்வி புலத்திற்குள்ளேயே இருந்தால் அது ஒரு தேங்கிய வடிவமாகவும் ஒரு இறுக்கமான வடிவமாகவும் ஒரு சமூக சூழலுக்கு தக்கவாறு நாட்டார் வழக்காறுகளை பயன்படுத்தக்கூடிய அந்த முறைமை, அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள், கல்வி புல எல்லைகள் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி புலத்திற்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது, வரையறை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. அதுக்குள் இருந்துதான் நாட்டார் வழக்காறுகளை ஆராய வேண்டும் என்ற அந்த நெருக்கடியெல்லாம் இல்லாம அந்த எல்லைகளை கடந்து செல்வது என்பது ஒரு படிமுறை. அதுக்கு அடுத்தது வெகுமக்கள் சார்புடைய தொடர்பு சாதனங்களை ஊடுருவது, அதாவது மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது மீடியாக்கள், வெகுமக்கள் தொடர்பு சாதனங்கள் என்ற அந்த சாதனங்கள் வழியாக மக்களை சென்றடைவது, வழக்காறுகளை வெகுமக்கள் ஊடகங்கள் வாயிலாக விநியோகம் செய்வது, பரப்புவது, கருத்துக்களுக்காக, அதாவது ஒரு ஊடகமாக அதை பயன்படுத்துவது என்ற இன்னொரு ஸ்டேஜ். அடுத்தது அதன் மூலமாக வெகுமக்கள் பண்பாட்டை ஊடுருவது, அதாவது பாப்புலர் கல்ச்சர் என்று, அதாவது ஊடகங்களின் வாயிலாக வெகு மக்களிடம் படைத்தளிக்கக்கூடிய ஒரு பண்பாடு, அதைத்தான் ஊடக பண்பாடுன்னு சொல்லுவாங்க. அது வெகு மக்கள் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. மாஸ் கல்ச்சர் அல்லது மீடியா கல்ச்சர் என்றெல்லாம் சொல்வது நம்முடைய இந்திய சூழலில் கூட இந்த மாஸ் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய வெகுமக்கள் பண்பாடு தான் நம்மளையெல்லாம் அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. கல்வி உலக பண்பாடு, அகடமிக் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அதுவும் நம்மிடம் செல்வாக்கோடு இருக்கிறது. அது போலவே
ஃபோக் கல்ச்சர் என்பதும் மிகுந்த செல்வாக்குடன் தான் இருக்கிறது. ஆனால் ஃபோக் கல்ச்சர் என்பது ஒரு இன்றியமையாத கூறாக இந்திய நாட்டை பொறுத்தவரையில் அது நம்மளை இணைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், ஸ்கிரிப்ட் இல்லாதவர்கள், ஸ்கிரிப்ட் உள்ளவர்கள், அதாவது மொழி பேசக்கூடிய மொழி, பேச்சு மொழி, எழுத்து மொழி எல்லாவற்றையும் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், இனங்கள், இனக்குழுக்கள், சாதிகள் என்று இந்த மக்களால் படைக்கக்கூடிய அந்த பண்பாடு, அதுதான் ஃபோக் கல்ச்சர் என்று சொல்லக்கூடியும். அது ஒரு மொழி இருக்கலாம், அல்லது வட்டார வழக்கு இருக்கலாம், வட்டார ரீதியாக வாழ்க்கை முறை இருக்கலாம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய உலக நோக்கு, இவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய அந்த பண்பாடு ஒரு ஃபோக் கல்ச்சர் என்று சொல்லுவோம். அவர்கள் படைக்கக்கூடிய மெட்டீரியல் கல்ச்சர் அல்லது அந்த ஃபோக் ட்ரெடிஷன்ஸ், பர்ஃபார்மிங் ட்ரெடிஷன்ஸ், ஆக்குபேஷன்ஸ், அது போலவே கஸ்டமரி ப்ராக்டிசஸ், இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒன்றுதான் நாட்டார் பண்பாடு. இந்த நாட்டார் பண்பாடு என்பது இந்தியாவுக்கே உரிய ஒரு வலிமையான ஒரு பண்பாடு என்பது நான் வானவமலையினுடைய ஒரு கட்டுரையை படித்தீர்கள் என்றால் அவர் நாட்டு பண்பாடு என்று அதை சொல்லுவார். ஃபோக் கல்ச்சர் என்பதை நாட்டு பண்பாடு அவர் 50 வருஷத்துக்கு முந்தி எழுதியது. இந்த நாட்டு பண்பாடு என்பது இங்கு இந்தியாவில் பெரும்பகுதியான பண்பாடு என்பது நாட்டு பண்பாடு தான் என்று அவர் வலியுறுத்துவார். அதாவது ஃபோக் கல்ச்சர் தான் இந்த இந்தியாவினுடைய பெருமளவிலான பண்பாடு என்று சொல்வார். இது வியாபித்திருக்கக்கூடிய இந்த ஃபோக் கல்ச்சர், இந்த ஃபோக் கல்ச்சர் வெகுமக்கள் பண்பாட்டின் ஊடாக அது சேருகிறது. அதாவது நம்ம இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோக்லோர் அப்படிங்கிற விஷயம் அல்லது ஃபோக்லோரிசம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஃபோக்லோரை வேறு சூழலுக்கு தக்கவாறு பயன்படுத்துவது, வேறு சூழல்களில் அவர்களுடைய அந்த நேட்டிவ் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் அல்லது சோஷியல் கான்டெக்ஸ்ட் என்பதற்கு அப்பாற்பட்டு எடுத்து சென்று தங்களுடைய கோட்பாடுகளை அல்லது தங்களுடைய கருத்தியல்களை பரப்புவதற்காக வழக்காறுகளை கையாளக்கூடிய ஒரு முறை. இந்த படிமுறையில்தான் ஃபோக்லோரிசம் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான பண்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் நோக்குவதன் மூலமாக ஃபோக்லோரிசம், நாட்டார் வழக்காட்சியம் எவ்வாறு ஒரு படிமுறையாக செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். அதே போல லட்சியம் என்பது ஐடியாலஜி அல்லது கோட்பாடு, இதை விவாதிக்கிறது. ஒன்று எல்லை தாண்டுகிறது, அதுக்கு இருக்கக்கூடிய மதில் அல்லது சுவர் அல்லது வேலி, அந்த வேலியை தாண்டி ஒரு கல்வி புலம் என்ற வேலியை தாண்டி அந்தாண்ட போகிறது. அதற்கு பிறகு அது மீடியாவில் நுழைகிறது. அதற்கு பிறகு தனக்குரிய கருத்தியலை அதுவே உருவாக்கி கொள்கிறது. அப்புறம் லட்சியம் சார்ந்த சிந்தனைகளை மக்களிடம் கோட்பாட்டை பரப்புகிறது. இப்படி தனக்குரிய கடைசியில இப்படியெல்லாம் விவாதித்து இந்த ஃபோக்லோர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லாரி ஹாங்கோ பயன்படுத்துவார். அதை இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த படிமுறையானது கடைசி நிலையில என்னது, தனக்குரிய ஒரு நிலைப்பாட்டை அது எட்டுகிறது. இந்த நிலைப்பாடு என்பதைத்தான் நாம நாட்டார் வழக்காட்சிகளுடைய வரலாறு உலக அளவில், அதுவும் ஐரோப்பிய நாடுகளுடைய நாட்டார் வழக்காட்சிகள் வரலாறு நீங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஐடியாலஜியோட ரொம்ப தொடர்புடையதா இருக்குது. ஒன்று மார்க்சிசமா இருக்கிறது, அல்லது ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டா இருக்கு, அல்லது இன விடுதலை, இனவாதம் அப்படின்னு. ஜெர்மனியை பார்த்தீங்கன்னா அது அவங்க எல்லாத்துலேயும் இருந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய இனம் உயர்ந்த ஆரிய இனம் என்ற அந்த சிந்தனையை கையாண்டு ஃபோக்லோர்லேருந்து எடுத்து அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு இனவாத கோட்பாட்டை அதுக்குள்ள திளைக்க வைக்கிறாங்க. அதன் மூலமாக அதனுடைய விடுதலை, அதற்கு பிறகு ஹிட்லருடைய காலத்தில் அவனுடைய நாசிச சித்தாந்தத்தை பரப்புவது, உலக நாடுகளை வெல்வது என்ற அந்த நெறிக்கு தக்கவாறு இந்த வழக்காறுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை அங்கே எடுத்து செல்லப்பட்டது. அங்கே ஒரு இனவாதம், எத்னாலஜி என்பது, அந்த எத்னிசிட்டி என்பது அங்கே ஒரு பெரிய பொருளாக இருந்தது. எனவே அந்த வெறி தலைக்கு ஏறும் பொழுது ஒரு ஜனநாயக அம்சங்கள் எல்லாம் சீர்குலைந்து போகும். தனக்கு பிடிக்காத இனங்கள்
சில ஜூஸ், அதுபோல வந்து கருப்பர்கள், ஆசியர்கள், இவர்களையெல்லாம் அவர்கள் வந்து ஒரு அறிவுத்திறம் வாய்ந்தவர்களாகவே ஹிட்லருடைய சித்தாந்திகள் வந்து பார்க்கல. அவர்கள் அந்த அந்த மாதிரியான மக்களை எல்லாம் அவர் வந்து கொன்றழித்தார். ஆயிரக்கணக்கான நாடோடிகளை வந்து அந்த கேஸ் சாம்பர்ல போட்டு எரிச்சு கொன்னார் அப்படின்லாம் வரலாறு பேசும். அந்த அளவுக்கு பிற இன விரோதியாக செயல்பட்டான். ஆக சமய அடிப்படைவாதம் ஒரு வகையில இன அடிப்படைவாதம், சமய அடிப்படைவாதம், இதற்கு ஃபோக்லோர் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு மறுநிலையில் தான் வந்து நாம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, சோவியத்துல, ரஷ்யாவில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்திலையும் பின்னாடியும் வந்து ஃபோக்லோரை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அது வந்து ஃபோக்லோர் என்பது மக்களுடைய கிரியேட்டிவிட்டியினுடைய அடிப்படையில் தான் உருவாகுது என்று அவர்கள் டிஃபைன் பண்ணாங்க. ஆனால் ஜெர்மனியில வந்து நாசிச சித்தாந்தவாதியான ஹான்ஸ் நாமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆதிக்க வெறியோட ஒரு சித்தாந்தத்தை அல்லது ஒரு கருத்தியலை சொன்னார். ஃபோக்லோர் என்பது நாம் இங்கே வந்து நம்மளுடைய அறிவுஜீவி மரபினர் கொஞ்சம் ஆதிக்கவாதிகள் என்ன சொன்னாங்க, ஃபோக்லோர் என்பது இழிந்த மக்களுடைய படைப்புகள், இழிசனர் வழக்காறுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல்தான் ஹான்ஸ் நாமன் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த வழக்காறுகள் என்பவை மேட்டுக்குடி மக்களால் படைக்கப்பட்டவை. ஏனென்றால் மேட்டுக்குடி மக்கள் தான் அந்த கலை மரபுகளை படைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கிரியேட்டிவிட்டி என்பது அவரிடம்தான் இருக்கிறது. எனவே அவர்களுடைய படைத்த படைப்புகள் அப்படி பரவல் அடைந்து ஒரு படியிறக்க நிலையில் இழிதல்னு அப்படியே இறங்கி வர்றது, படி இறக்கம் பெற்று கடைசியில இருக்கக்கூடிய ஓரஞ்சாரம் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட மக்களோடு அதை காப்பி அடித்து அது போலவே வழக்காறுகளை படைத்து கொண்டார்கள் அப்படின்னு. ஆகவே இங்க எப்படி ஒரு சிந்தனை இருந்ததோ மேட்டுக்குடி மக்களிடம், அது போல ஹான்ஸ் நாமன் வந்து ஒரு சிந்தனையை சொன்னார். இந்த சிந்தனை வந்து நிறைய பேரிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஜெர்மனியில. அது மட்டும் இல்ல, ரஷ்யாவிலும் சில இடதுசாரி ஃபோக்லோரிஸ்டுகளையும் இந்த சிந்தனை தாக்கம் செலுத்தியது. அதற்கு பிறகு விழித்து கொண்டு ஃபோக்லோர் வந்து மக்களுடைய ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டியை சார்ந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட நாட்டார் வழக்காறுகளை அவர்களுடைய மக்களுடைய சுதந்திரத்திற்கோ அவர்கள் அடிமை தலையில் இருந்து அவர்களை விடுவிக்கவோ பயன்படுத்துவது என்ற நிலையில் வந்து ஃபோக்லோரை புதிய மோஸ்தரில், புதிய உள்ளடக்கத்தோடு, புதிய வடிவத்தை உற்பத்தி செய்து அதை நிகழ்த்தி சிந்தனையை அல்லது பிரச்சாரத்தை செய்தார்கள். ஒரு வகையில் இந்த சொல்லு பிரச்சாரம் என்று சொன்னால் அது ஒன்றும் தப்பு இல்லை. பிரச்சாரம், ப்ரொபகண்டா அப்படிங்கிறது வந்து அதனுடைய முக்கிய எலிமெண்டாக இருந்தது. இப்படி வந்து ஒரு இந்த எல்லைக்குட்பட்ட பொருள் இருக்கிறது அல்லவா, இதுக்கு தான் வந்து ஹான்ஸ் மோசர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து 1962 வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் வந்து ஃபோக்லோரிஸ்மஸ் என்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் கையாண்டார். அது பிரெஞ்சு வார்த்தை என்று நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு பிறகு வந்து ஃபோக்லோரிசம் அப்படிங்கிற சொல்லாட்சியை அவர் கையாண்டார்கள். நாம் தமிழில் நாட்டார் வழக்காற்றியம் என்று சொல்லுகிறோம். நாட்டார் வழக்காறு, நாட்டார் வழக்காற்றியல், நாட்டார் வழக்காற்றியம். இந்த நாட்டார் வழக்காற்றியம் அடிப்படையில் ஃபோக்லோர் அவுட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபோக்லோர் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அதாவது ஃபோக்லோர் நாட்டார் வழக்காறுகளை தம்முடைய இயல்பான சூழல்களிலிருந்து வெளியில் எடுத்து அவற்றை புதிய சித்தாந்தங்களில் இட்டு நிரப்பி, உள்ளடக்கங்களை இட்டு நிரப்பி ஆராய்வது, படிப்பது, படைப்பது என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த படிமுறைகளை பற்றியது தான் வந்து ஃபோக்லோரிசம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃபோக்லோரிசத்தை வந்து ஹான்ஸ் மோசர் வந்து ஒரு 3 வகையாக பார்க்கிறார். இந்த வகைமைகள் கூட எந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், நாம் வந்து ஏற்கனவே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான், நம்மிடம் வாய்மொழி வழக்காறுகள், நடத்தை சார் வழக்காறுகள் என்பது எவ்வளவு வலிமையானதோ அதை போலவே எழுத்திலக்கியம், எழுத்து மரபு என்பதும் வலிமையானது. அந்த வகையில் தமிழ் பண்பாடு என்பது 2 இணை மரபுகளின் சங்கமிப்பாக நாம பார்க்க வேண்டும். அதாவது எழுத்து மரபு, வாய்மொழி மரபு
என்ற ஒன்று. நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரலையும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வாய்மொழி மரபையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும். அது போலவே எழுத்து மரபையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும். சில விஷயங்களை வந்து சில அறிஞர்கள் அதை நடத்தும் பொழுது சில கருத்துக்களை, இலக்கியம் பற்றி கருத்துக்களை வந்து இலக்கியத்துக்கு அப்பால் இருந்து சொல்வார்கள். அது போலவே இலக்கியமே வந்து அதனுடைய யாப்பு மரபுல அது பயன்படுத்தக்கூடிய ஒலி கூறுகள் அல்லது இயைபு முதலிய கூறுகள், திரும்ப வருதல் அல்லது முரண்கள், சொல்லுல இருக்கக்கூடிய முரண்கள், இந்த அமைப்பு முறை இருக்கிறதா ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு வகை மாதிரி இருக்கும். இயைபு, ஒலி இயைபு, கடை இயைபு அப்படின்லாம் சொல்ற முடியாது. இந்த மாதிரியான இயைபு ஒலிகள் வந்து அது வந்து ஒரு வாய்மொழி பண்பாட்டினுடைய ஒரு ஒரு இயல்பு, ஒரு வகை இயல்பு கூறுகளில் ஒன்று. எனவே அதையெல்லாம் வந்து சங்க பாடல்கள் எப்படிலாம் பிரதிபலிக்கிறது அப்படின்லாம் ஆய்வுலாம் செஞ்சிருக்காங்க. கைலாசபதி ஆய்வையும் நீங்கள் அறிவீர்கள். அதெல்லாம் வாய்மொழி இலக்கியமாக இருந்தவைதான் சங்க இலக்கியங்கள் என்று சொல்வார். அவருடைய கருத்துல அவர் நிறைய ஆதாரங்களை காட்டி பேசுவார். அதை பற்றி மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்த வாய்மொழி மரபுக்குரிய அந்த வகை மாதிரி கூறுகள் இருக்கிறது அல்லவா, அவற்றை வந்து சங்க பாடல்களில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க இன்றைய இலக்கியம் வரையில இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு இணை மரபாக இரண்டும், வாய்மொழி மரபும் எழுத்து மரபும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த பண்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த வடிவம் தான் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது. இதுல இன்றைய காலத்துல இருந்து நாம பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் நாட்டார் பண்பாடு இருக்கும், இன்னொன்று வந்து அந்த எழுத்து மரபு தழுவிய பண்பாடு வந்து இருக்கும். இது ரெண்டின் கலப்பில் தான் தமிழர் பண்பாடு இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் வந்து நாட்டார் பண்பாடுங்கிறத பேச மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. ஏனென்றால் இங்க இருக்கிறது எல்லாமே இந்த திணைக்குடிகள் தான். அன்றைய குடிகளுடைய தொடர்ச்சியைத்தான் இன்று நீங்கள் வந்து அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு சாதிகளினுடைய வடிவத்தில் நாம் பார்க்கிறோம். சாதிகள் வேண்டாம் என்று சொன்னாலும் சாதிகள் தான் ஒருங்கிணைக்கின்றன மக்களை. சாதிகளை வைத்துதான் அரசியலே நடக்கிறது. எனவே சாதி வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் படைக்கக்கூடிய இந்த பண்பாட்டை வந்து நாம வந்து நாட்டார் பண்பாடுன்னு தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் ஒரு 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 சாலிடாரிட்டியை வந்து தருது. ஒரு 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 ரீஜியனை எடுத்துக்கிட்டோம்னா அங்கு வந்து எல்லா சாதிகளும் நிறைந்த ஒரு பேச்சு வழக்கும், அது போலவே தொழில் முறையும், ஒரு ரொம்ப இறுக்கமான கூட்டு வாழ்க்கை இல்லைனாலும் ஒரு வகையான ஒரு சோசியல் லைஃப், ஒரு ஒன்றை போல் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில ஒருமித்த ஒரு ஒரு கருத்து அல்லது அடையாளத்தின் அடிப்படையில ஒரு சமூக வாழ்க்கை இருக்கும். அதனால்தான் வட்டார பண்பாடு, வட்டார இலக்கியம் அப்படின்லாம் வந்து முன்னாடி தமிழ் இலக்கியத்துல மாடர்ன் லிட்டரேச்சரை படைக்கும் பொழுது, நாவல்களை எல்லாம் படைக்கும் பொழுது வட்டார இலக்கியம் அப்படின்னும். ஆனால் பின்னாடி சங்க இலக்கியத்தினுடைய தாக்கம் வந்த பிறகு அதை திணைக்குடி வாழ்க்கை, திணைக்குடி பண்பாடு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய தொடர்ச்சியை வந்து சிலருடைய ஆய்வுகள் வந்து இன்றைக்கும் எவ்வாறு அந்த திணைக்குடிகளுடைய தொடர்ச்சியை வந்து பண்பாட்டை அல்லது அதனுடைய மரபை, அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியும் என்றெல்லாம் பேசுகிறார்கள், ஆராய்கிறார்கள். அதுவும் உங்களுடைய கவனத்திற்குரியது. அந்த வகையில வந்து இந்த பண்பாட்டை பற்றி பேசும் பொழுது இந்த 3 வகையான ஒரு ஃபோக்லோரிசத்தை வந்து ஹான்ஸ் மோசர் வந்து சொல்றார். ஹான்ஸ் மோசர் சொல்லக்கூடிய இந்த இந்த 3 வகையான நாட்டார் வழக்காட்சியம் என்பது அன்றைய சூழலில் இருந்த ஒரு யதார்த்தம். அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த 3 வகையை சொல்றார். அவரே கிரியேட் பண்ணல. இது வந்து நாம ஏன் இதை பேசுறோம்னா, நாம நம்முடைய சூழல்ல எவ்வாறு இதை வந்து இன்றைய சூழல்லையோ அல்லது கடந்த கால வழக்காறுகளை பற்றி ஆராயும் பொழுதோ நாம் எவ்வாறு இவற்றை பயன்படுத்துவது, எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு புரிந்து கொள்வது, நம்மளுடைய நாட்டார் வழக்காற்று சூழலை, அது நாட்டார் வழக்காற்று படைப்புகளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதற்கு இது ஒரு வகையில் உதவும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தால் ஹான்ஸ் மோசர் வந்து 3 வகையான நாட்டார் வழக்காற்றியத்தை சொல்றார். ஒன்று வந்து அந்த மக்கள் படைக்கக்கூடிய அந்த இயல்பான நாட்டார் வழக்காற்று வடிவங்களை அவர்களுடைய பகுதியிலேயே ஏற்பாடு செய்த நிகழ்த்துகை சூழல்களில் அதை
பிரசன்ட் பண்ணுவது, அதை நிகழ்த்துவது, அதை நடத்துவது, அந்த நாட்டார் வழக்காற்று நிகழ்த்துகைகளை அவர்களிடமே ஒரு அதில் எதுவும் மாற்றங்கள் எவரையும் செய்யாமல் வேறு பொருளடக்கத்தையும் இட்டு நிரப்பாமல் அப்படியே கையாளுவது என்பது. அதில் உள்ள அந்த மோட்டிவ்ஸ் இத்தியாதிகள்லாம் இருக்கிறதில்ல. நாட்டார் வழக்காறுகள் அது பாடலாக இருக்கலாம், கதை சொல்லுதலாக இருக்கலாம், அல்லது ஒரு நாடகமாக இருக்கலாம், ஃபோக் டிராமா அதுவாக இருக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து நிகழ்த்துவது என்பது. இந்த நிகழ்த்துகைக்கு மறு இதில் வந்து இன்னொரு இரண்டாவது வகைப்பாடு என்னன்னா, இந்த நாட்டார் வழக்காறுகளை வந்து அந்த வழக்காற்று வடிவங்களை எடுத்து அதற்குள் புதிய கான்டென்ட், புதிய உள்ளடக்கத்தை இட்டு நிரப்பி அதை அந்த மக்களிடம் கொண்டு போய், அதாவது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் என்ன திட்டத்தின் அடிப்படையில், என்ன ஒரு அஜெண்டாவை வைத்துக்கொண்டு அந்த வழக்காறுகளை மீண்டும் நிகழ்த்துகிறார்களோ அங்கு அந்த மக்களிடம் எடுத்து சென்று புதிய உள்ளடக்கங்களை இட்டு நிரப்பி அவற்றை இடம்பெற நிகழ்த்துவது என்பது வந்து ரெண்டாவது வகை. இதுல வந்து ஏன் வழக்காறுகளை வந்து அப்படியே முதல்ல சொன்னது மாதிரி இல்லாம ஏன் வந்து புதிய உள்ளடக்கங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால், அந்த மக்களுடைய மொழி என்ன, அந்த மொழி தான் நாட்டார் வழக்காற்று மொழி, வழக்காறு என்ற மொழி. அந்த மொழியிலேயே வேறு பொருள்களை, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அரசியலான செய்திகள், அரசியல் சார்ந்த செய்திகள் ஒன்று, அது வந்து ஒரு சுதேசி உணர்வை உருவாக்குவது, அந்த மண்ணின் மரபுகளை அவர்கள் உணர்த்துவது, அவர்கள் தங்களுடைய மண்ணின் மரபு இது என்று அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து அதில் ஈடுபாடு காட்ட வைப்பது, மொழியில ஈடுபாடு காட்ட வைக்கலாம். ஏதேனும் ஒரு நோக்கம், அல்லது நீங்கள் அடிமைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள், வேறொரு இனத்தின் பிடியில் இருக்கிறீர்கள், வேறு ஒரு அரசு, வேறு ஒரு இனத்தினுடைய அரசு வந்து உங்களை ஆளுகிறது, அதனுடைய அடிமை தலையில்தான் நீங்கள் சிக்குண்டு இருக்கிறீர்கள், இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற சிந்தனைகளை ரொம்ப சப்டிலாக, நுணுக்கமாகவோ, அல்லது ரொம்ப பிரச்சார நெடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அடிப்படையிலேயோ அதை நிகழ்த்த செய்வது. இது வந்து இரண்டாவது கேட்டகரியான ஃபோக்லோரிசம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு நம்ம இதுலேயே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நிறைய நாடகங்கள் விடுதலை போராட்ட காலத்துல வந்து இசை நாடகங்கள்ல வந்து அது நம்மளுடைய புராண மரபுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய அந்த அவர்களை எதிர்த்து அவர்களோடு முரண்படக்கூடிய செய்திகளை வெளியிட்டு ஒரு சுதந்திர தாகத்தை வந்து ஊட்டுவது என்ற அடிப்படையில பாடல்களை பாட வைப்பது. நிறைய மேடை நாடக கலைஞர்கள் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். விஸ்வநாத தாஸ் போன்றவர்களையெல்லாம் சொல்லுவார்கள். இதுல வந்து இந்த மாதிரியான நாடகங்களை பற்றியெல்லாம் சுதந்திர போராட்டத்துல எந்த வகையில இந்த இசை நாடகங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறதுக்கே ஒரு விரிவான ஒரு வரலாறு இருக்கு. எனக்கு ஞாபகம் வர்ற ஒரு புத்தகம் வந்து தியோடர் பாஸ்கர் எழுதின மெசேஜ் பேரேஜ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராயப்படுது. மற்றவர்களும் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த கோணத்தில் நாம வந்து பார்க்கலாம். ஒரு பழைய வடிவம், பழைய கதையை சொல்றாங்க, சொல்வதின் ஊடாக வேறு செய்திகளை பயன்படுத்துவது. இப்போ KP சுந்தராம்பாலாம் அந்த மாதிரியான பாடல்களை வந்து அவங்க பாடியிருக்காங்க. ஏன்னா நாடக மரபுல இருந்து வந்தவங்க. இந்த மாதிரி கிட்டப்பா போன்றவர்கள் இப்படி பல இசை நாடக மரபில் வந்த கலைஞர்களை பற்றியெல்லாம் நிறைய பேசுவார்கள். அது போலவே இன்றைய நேற்றைய தெருக்கூத்தில் கூட பெருங்கட்டூர் ராஜகோபால் என்று நினைக்கிறேன், அவர் வந்து நலாயினி நாடகத்தை வந்து இங்கே திருநெல்வேலியில ஒரு காலத்துல வந்து நடத்தினார். அது ஏறக்குறைய ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முந்தி இங்கே திருநெல்வேலியில எங்க கல்லூரி சேவியர்ஸ் காலேஜுக்கு பக்கத்துல அங்க நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அதனுடைய ஒரு பகுதியாக பக்கத்து கிராமத்துல வந்து அவர் நலாயினி நாடகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நாடகம் தெருக்கூத்து நடத்தினார். அந்த தெருக்கூத்து என்பது அந்த வட்டார மக்களுக்கு அது ஒருபோதும் வந்து பயிற்சி அவங்களுடைய ரசனைக்கு வந்து உட்பட்ட ஒரு படைப்பு அல்ல. அவங்க புதுசா பார்க்குறாங்க, ஆனால் அதை ரசித்தார்கள். அதுல வந்து என்ன பண்றாரு, இந்த ஒரு முக்கியமான கருத்தை அவர் பரப்புறாரு. அதாவது
தொழுநோய் தொழுநோய்க்கு எதிரான சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அதை மாற்றக்கூடிய கருத்துக்களை அந்த நாடகத்துல பரப்புவார். அதுல வந்து ஒரு தொழுநோயாளியாக அவர் வருவார். அவர் மனைவியோ இவங்கெல்லாம் அவரை பார்த்து அருவருப்பு கொள்வார்கள். அது வந்து அதை சிகிச்சையால் அதை மாற்றக்கூடியது என்ற சிந்தனையை வந்து அவரை பகிரக்கூடிய வகையில அது இருக்கும். ஒரு ஒரு பிரச்சாரம் இருக்கும். அதாவது நலாயினி சரித்திரம் என்பது நலாயினி வந்து அவருடைய கணவனை வந்து தொழுநோயாளியாக இருக்கும் பொழுது கூட அவர் வந்து ஒரு 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 ப்ராஸ்டியூட் கிட்ட போகணும் என்று கூடையில வச்சு கொண்டு போவா அப்படின்னு தான் அந்த கதையில வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு பத்தினி பெண்ணாக அவர் நலாயினி இருப்பார். அந்த கதையை தான் அவரை பெரும்பகுதி அந்த புராண கதை தான் நிகழ்த்துவார். ஆனால் அதுல ஒரு பகுதி, ஒரு கால் பகுதி இருக்கலாம். அதனால தெருக்கூத்தினுடைய ஒரு பகுதி, பிற்பகுதி வந்து இந்த செய்தியை அது வந்து எடுத்துக்கும். எனவே அதுல வந்து ஒரு அந்த காஸ்டியூம்லாம் தெருக்கூத்துக்குரிய அந்த காஸ்டியூம், அந்த உடல் மொழி, அந்த பேச்சு தோரணை இதெல்லாம் மாற்றி ஒரு சமூக நாடகத்துக்குரிய ஒரு வெளிப்பாட்டு யுத்தியும் அதுல வந்து இருக்கும் அந்த தெருக்கூத்துல. அந்த வடிவம் எனக்கு நான் இப்போ பார்த்த பொழுது அதை பற்றி எல்லாம் கூட சில செய்திகள்லாம் சேகரித்து நான் அப்பொழுது நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். எப்படி வந்து நாட்டார் வழக்காட்சியம் என்பது எவ்வாறு இந்த மாதிரியான ஃபோக் தியேட்டர்ல எல்லாம் பயன்படுது அப்படிங்கிற அந்த செய்தியை நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியாக ஒரு வடிவத்தை வடிவம் வந்து அப்படியே இருந்தாலும் அதுக்குள்ள புதிய சிந்தனைகளை கையாளுவது அப்படின்றது. இது நீங்க 1990களில் 2000 முற்பகுதியில் மாடர்ன் தியேட்டர் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்த பொழுது இங்கே வந்து ராமானுஜம், ராமசாமி, ராமசாமி போன்றவர்கள்லாம் வந்து ராஜு இது மாதிரியான ஆளுமைகள் தஞ்சை பல்கலைக்கழக நாடகத்துறையோடு இருந்த பொழுது அவர்கள் நடத்திய பயிலரங்குகள், அதுபோல அவருடைய படைப்புகள் இவற்றிலெல்லாம் வந்து இந்த ஒரு வகையான ஃபோக்லோரிசம் வந்து அதில் இருக்கும். அதாவது ஃபோக் எலிமெண்ட்ஸை வந்து அதாவது இன்றைய அதாவது கடந்த காலம் தான் அது இன்றைய நாடக படைப்பு, நவீன நாடகம் என்ற புதிய நாடகத்தில் நிறைய ஃபோக் மோட்டிஃபை பயன்படுத்துவாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய நாடகங்கள். இப்போ சில படைப்புகள்லாம் ஞாபகம் இல்லை. ராமானுஜம் எழுதின ஒரு நாடகம், அது டக்கென்று எனக்கு ஞாபகத்தில் வரல. அது வந்து இலங்கை பிரச்சனையை வந்து இனவெறி கொண்ட அந்த சிங்களர்களுடைய வெறிக்கு ஆளான மக்கள், தமிழ் மக்கள், அதை பேசக்கூடிய ரொம்ப நுணுக்கமாக பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான படைப்பாக அந்த அந்த நாடகம் அமைந்திருந்தது. அதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அது காஸ்டியூம், அந்த அந்த வோக்கல் எலிமெண்ட்ஸ், வாய்மொழி மரபுகள், இவை எல்லாம் வந்து ஃபோக் எலிமெண்ட்ஸாக இருக்கும். நாட்டார் வழக்காற்று மரபுகளை வந்து கையாளுவாங்க. இது மாதிரியான படைப்புகள்லாம் வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப அற்புதமாக ஃபோக்லோரிசம் என்பது செயல்பட்டது. அதெல்லாம் வந்து எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய, ஓரளவு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது வந்து நாம் கவனிக்க மாட்டோம். நாம் வந்து ஃபோக்லோர் அப்படிங்கிற இந்த ஒரு சூழல் தழுவிய ஆய்வு என்ற சூழல் சார் தரவுகள் கொண்ட அதனோட துணையோடு செய்யக்கூடிய ஆய்வு என்ற அந்த அகடமிக் ஏரினாக்குள்ளேயே நாம் நிற்போம். அதை கடந்து வந்து பார்க்கும் பொழுதுதான் எப்படி ஒரு சமகாலத்திய சூழலில் எவ்வாறு நாட்டார் மரபுகள் வந்து கையாளப்பட்டிருக்கின்றன, அதில் வந்து கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட் எவ்வாறு இருக்கிறது, ஒரு கருத்தை புலப்படுத்த ரீதியில் நாம் அதை எவ்வாறு பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் சொல்லலாம். இந்த மாதிரி நாடகங்கள்ங்கிறத சில உதாரணங்கள். எனவே இந்த மாதிரியான 3 வகைகளை வந்து அவர் பேசுகிறார். இந்த வகைகளை பற்றி பேசும்பொழுது நாம் இன்னொரு இதை சொல்கிறோம். அதாவது இது வந்து ஃபோக்லோர் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஃபோக்லோரிசம் இருப்பது. அதாவது ஃபோக்லோர் ஹேஸ் பீன் ஆல்டர்ட் அண்ட் ஈவன் இன்வென்டட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸஸ் அப்படிங்கிற அதாவது நாட்டார் வழக்காறுகளை மாற்றி அமைத்தல், ஆல்டர்ட், மாற்றி அமைத்தல், அது போலவே தேவை ஏற்பட்டால் புதிய வழக்காறுகளை படைத்தல் அப்படிங்கிற
இந்த சாராம்சத்தை தான் வந்து ஃபோக்லோரிசம் உட்கொண்டிருக்கிறது. இந்த இந்த விஷயங்களை நாம வந்து ஏன் படிக்கணும், ஏன் சொல்லணும் அப்படின்னா, 2 இது சொல்றேன். ஒண்ணு ஃபோக்லோருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே இருந்து பார்ப்பது. இன்னொன்று இலக்கியத்தை ஃபோக்லோர் என்ற எல்லையை கடந்து நம்முடைய இலக்கிய மரபு இருக்கிறது அல்லவா? ஒரு சங்க காலத்திய இலக்கிய மரபிலிருந்து இன்று வரையில் நவீன இலக்கியங்கள் வரையில் ஒரு ஒரு வளமான மரபு நமக்கு இருக்கு. அது வெவ்வேறு வடிவங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு 4 வகை யாப்பு வடிவங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு யாப்பு வடிவங்களிலே பல எண்ணிறந்த யாப்பு வடிவங்கள் தோன்றுகின்றன. அதற்கு பிறகு பக்தி இலக்கிய வகையாக மாறுகிறது. அதுக்கு அடுத்தது வந்து சிற்றிலக்கியங்கள் எல்லாம் வருகின்றன. காப்பியங்கள் படைக்கிறார். அதுக்கு முந்தைய காப்பியங்கள் உருவாகுது. சிற்றிலக்கியங்கள் படைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு சிற்றிலக்கியங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் வெர்ஷன்லாம் உருவாகுது. குற்றால குறவஞ்சி, பள்ளு இலக்கியங்கள் இதெல்லாம். சிற்றிலக்கியங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஃபோக்லோரிசத்தை வந்து அது அற்புதமாக கையாண்டிருக்கு. பல இலக்கியங்கள் பள்ளு இலக்கியங்கள்ல இருந்து குறவஞ்சி இலக்கிய வகைகள் வரையிலையும் நிறைய படைப்புகள் வந்து இந்த ஃபோக்லோர் எலிமெண்ட்ஸை வந்து கையாண்டு அவை ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்துருக்கு. ஏன் அந்த மாதிரி படைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அது அடிப்படையில் ஒரு கருத்து புலப்படுத்தும். அது வந்து அந்த நாட்டார் மரபு யாப்புல வந்து ஒரு நாட்டார் மரபை கையாளுவதன் மூலமாக அதை அதை வந்து ஒரு புலமை நெறி சார்ந்த மரபு அல்லது அந்த வட்டம் அதுக்குள்ள இருந்து அதை இன்னும் வெளியில கொண்டு போவது, அதனுடைய ரீச், அது அடையக்கூடிய எல்லையை வந்து விசாலப்படுத்துவது என்பது நோக்கமாக இருந்திருக்கலாம். அதில் வந்து அதில் குறிப்பிட்ட மக்களுடைய பண்பாட்டை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று பார்ப்பது கூட ஒரு தேவையாக இருக்கலாம். குற்றால குறவஞ்சியை பற்றியெல்லாம் பாடும் பொழுது அதில் அந்த புனைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பாலியல் நெடி அதிகமாக இருக்கும். பாலியல் ததும்பக்கூடிய உணர்வுகள் ததும்பக்கூடிய அந்த வார்த்தைகள் சொல்லாட்சிகள் எல்லாம் வந்து அதில் இருக்கும். அது ஒரு பக்கம், அதையெல்லாம் விமர்சனத்தோட பார்க்கணும். ஏன் வந்து இந்த அடித்தட்டு மக்களை எடுத்துக்கொண்டு அல்லது உழைக்கும் மக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய மொழி இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துவதற்கு இந்தந்த கம்யூனிட்டிஸை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது. இப்போ கூட குரத்தி டான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இசை நாடகம், மேடை நாடகத்தில் கூட இப்போ எல்லாம் அது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நான் 70-80கள் வரையிலையும் பார்த்துருக்கிறேன் இசை நாடகம்லாம். எங்கள் ஊர் கோயில் விழாக்களில் வந்து பவளக்கொடி, கோயிலன் கண்ணகி கதை, இது மாதிரியான நாடகங்கள்லாம் போடுவார்கள். அப்பொழுது அந்த நாடக மேடைகளில் அரங்கேறிய சில ஆளுமைகள் பெயர்களெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுது இந்த காமிக் என்று சொல்லக்கூடிய சிரிப்பு நடிகர்கள் அவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள், பாடல்கள் இதெல்லாமே வந்து ஃபோக்காக இருக்கும். அது பேசக்கூடிய அந்த பாடலும் அந்த உரையாடலும் வந்து அது ஒரு ஒரு செவ்விய நடை சார்ந்ததாக இருக்கும். மக்கள் சாமானிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உரையாடல் என்று வரும்பொழுது அது ஒரு லெவல்ல இருக்கும். அது வந்து அதை ரசிப்பதற்கு நிறைய மக்கள் இருப்பார்கள். எனவே அது ஒரு ரசனை திறன் என்ற அடிப்படையில் வந்து அந்த மாதிரியான ஒரு உத்திகளை எல்லாம் கையாண்டு படைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான நாம வந்து கோணத்துல வந்து எப்படி ஃபோக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது சங்க காலத்திலிருந்து இன்று வரையில இலக்கிய மரபுல வந்து ஒரு வாய்மொழி மரபு வந்து தன்னுடைய செல்வாக்கை எப்படி அது தொடர்ந்து கையாண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாவல்கள், கவிதைகளில் கூட அந்த ஃபோக் ஸ்டைலை வந்து பயன்படுத்துறது வந்து இருக்கு. இது வந்து ஒரு விரிவாக ஆராய வேண்டிய பகுதி. இதுக்கு ரொம்ப ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல போனால், அதாவது செவியல் மரபுல, அதாவது எழுத்து மரபுல ஒரு ஒரு தீவிரமான வாய்மொழி மரபை அல்லது நாட்டார் பண்பாட்டை வந்து கையாண்டு இலக்கியத்தை படைப்பது என்பது தொடக்க காலத்திலேயே நடந்துட்டது. அதுதான் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம். அதுல வந்து இப்போ நாம வந்து ஹான்ஸ் மோசரை பேசுறோம் அல்லது ரெஜினா பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோக்லோரிஸ்டை பேசுகிறோம். அவங்க தான் அந்த ஃபோக்லோரிசம் ஏ சேலஞ்ச் ஆஃப் ஏ கான்செப்ட் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதில் தான்
ஒரு பெரிய ஐரோப்பிய நாடுகளில் நடந்த அந்த ஃபோக்லோரிசம் பற்றிய அதனுடைய வகைமைகள், அதனுடைய கருத்தாக்கங்கள், கோட்பாடுகள் என்று ஒரு திரண்ட செய்திகளை ஒருங்கு திரட்டி ஒரு கட்டுரையா இருக்கார். இவங்கெல்லாம் எழுதுவதுங்கிறது இன்றைய காலத்துல 19, 20 இந்த இந்த நூற்றாண்டு காலத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால், சங்க காலத்துல ஒரு வகையில ஒரு ஒரு வகையான நாட்டார் வழக்காட்சியம் செய்ய திணை மரபுகளை கையாளுவது என்பது, அந்த திணைக்குடி மக்களுடைய பண்பாட்டை கையாளுவது என்பது, அந்த பண்பாட்டை வாய்மொழி மரபுகள் உள்ளிட்ட பண்பாட்டை, சமய மரபை கையாளுவதில் இளங்கோவடிகள் ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு படைப்பாளியாக அதில் இருந்திருக்கிறார். அதனுடைய அந்த சிலப்பதிகாரத்தினுடைய அதில் செயல்படக்கூடிய இந்த நாட்டார் வழக்காட்சியம் என்பது அல்லது அப்ளைடு ஃபோக்லோர் என்பது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது. எனவே அவர் என்ன பண்றார், நாம சொன்ன ஒரு புதிய வடிவத்தை உருவாக்குவது அல்லது பழைய வடிவத்திற்குள் புதிய செய்திகள், தனக்கு வேண்டிய செய்திகளை இட்டு நிரப்புவது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்பொழுது சில வழிபாட்டு மரபுகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ குன்றக்குறவை அது மாதிரியான இயல்கள் எல்லாம் காதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள், அந்த குறவை கூத்து, துணங்கை கூத்து இது மாதிரி ஆடும் பொழுது அதில் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீங்கள் திரும்ப படித்து பாருங்க. அது அப்படியே நம்மளுடைய யாப்பு மரபு, அது ஒரு யாப்பு மரபு தான் தழுவி இருக்கு. அந்த யாப்பு மரபு என்பது ஒரு ஒரு ஃபோக்கிஷான ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அது அதில் பார்த்தீங்கன்னா அந்த யாப்பு மரபை ஒரு 3 வகைக்குள்ள பேசுவாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய யாப்பு மரபு ஒன்று வெளிப்படையாக தெரிந்த ஆசிரியம் போன்ற யாப்பு வடிவங்கள், அந்த வகைகள். அதற்கு பிறகு என்னுடைய இசைப்பா வடிவங்கள். அதற்கு பிறகு சிலவற்றினுடைய வடிவங்களுடைய பெயர்களை தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியாத ஒரு நிலையை சொல்லுவார். பாரா சுப்பிரமணியம் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அதை சொல்லுவார். இது மாதிரியான சில யாப்பு வடிவங்களை புதிய யாப்பு வடிவங்களை, அதாவது அது நாட்டார் யாப்பு வடிவங்களை கையாண்டிருக்காங்க. இப்போ நாம சிந்துன்னு சொல்றோம் இல்லையா, இந்த சிந்துனுடைய தாக்கமும் அங்கே அதை பார்க்கலாம். ஆசிரிய விருத்தங்கள் அவற்றையும் நாம் அங்கே பார்க்கலாம். அது ஆசிரிய விருத்தம் தோற்றத்துக்குரிய ஒரு காலகட்டமாகவும் களமாக நூலாக சிலப்பதிகாரமும் இருந்திருக்கிறது. எனவே அந்த இது அதனுடைய காணல் வரி பாடல்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த யாப்பு மரபுகள் ஒரு புதிதாகவும், அதாவது புனையப்பட்ட பாடல்களாகவும் அந்த காலத்தில் நிலவிய மக்கள் யாப்பு வடிவங்களை போன்மை முறையில் கையாண்டிருக்கிறது. அந்த போன்மை முறையில் கையாண்டிருக்கிறத ஒரிஜினலான யாப்பு வடிவங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மக்கள்கிட்ட இருந்த நாட்டார் யாப்பு வடிவங்கள், பாடல் வடிவங்கள் என்றெல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்டார் யாப்பு வடிவங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் கருத்து நாம் ஏற்கிறோம், மதிக்கிறோம். அதே சமயத்தில் அவர் நாம் சொன்னோம் இல்லையா, ஒரு நாட்டார் யாப்பு வடிவத்தை அல்லது நாட்டார் வழக்காட்டு வடிவத்தை அந்த தன்னுடைய நோக்கத்துக்கு ஏற்ப புதிய சிந்தனைகளை இட்டு நிரப்பி அவற்றை படைப்பது. இந்த ப்ராசஸ், இந்த 2வது ப்ராசஸ். அதே போல 3வது ப்ராசஸ் புதிய லோரை படைக்கிறது, புதிய வழக்காற்றை படைப்பது அப்படிங்கிற இந்த 2 கூறுகளையும் நீங்க பொருத்தி பார்த்தால் சிலப்பதிகாரத்துல இந்த மாதிரியான பாடல்கள் இந்த யாப்பு மரபுகள் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தும். எனவே சிலப்பதிகாரத்தில் செயல்படக்கூடிய நாட்டார் வழக்காற்றியம் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறது அப்படின்னு. ஏன் இலக்கியத்தை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இலக்கியமும் இருக்கிறது, எழுத்து இலக்கியமும் இருக்கிறது, வாய்மொழி மரபும் இருக்கிறது. இது 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அல்லது தனித்தனியே இருந்தாலும் பரஸ்பரம் தாக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பக்தி பணுவல்கள் உட்பட, காப்பியங்கள் உட்பட இன்றைய படைப்பு இலக்கியங்கள் வரையில அதனுடைய செல்வாக்கை நாம தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால்
இந்த இருமுகமான, அதாவது இருவேறான ஒரு பண்பாட்டு பக்கங்களை கொண்டதுதான் வந்து தமிழ் பண்பாடு அப்படின்னு, தமிழ் மொழியை வச்சு அவங்க பேசுற அந்த மொழியை வச்சு அந்த மக்களுடைய பண்பாடுன்ட்டு ஒரு பொது நிலையில சொன்னால் அதுக்கு வந்து இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறது. இதை ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று பார்க்க முடியாது. அதனால்தான் இன்னைக்கு வந்து ஃபோக் கல்ச்சர் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொன்னாக்கா ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு தான் நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் நானும் இங்கே உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனவே அந்த வகையில் இந்த கடந்த கால இலக்கியங்கள்ல இருந்து இன்றைய இலக்கியங்களையும் வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாடல் என்றால், ஒரு வாய்மொழி பாடல் என்றால் அதுல என்னென்ன கூறுகள்லாம் இருக்கும். அதுக்கு வந்து வாய்மொழி பாடலுக்கு உரியது, அது அது வட்டார வழக்கு சொற்களை வந்து கையாளுவது என்பது ஒண்ணு. அதனுடைய தீம் என்பது அந்த மக்களுடைய சமூக சூழலை அடிப்படையாக கொண்ட ஒரு தீம், ஒரு கருப்பொருள் இருக்கும். அதுபோல மொழி நடையும் வந்து அந்த பேச்சு வழக்கு சார்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய சில ஃபார்மல் ஃபீச்சர்ஸில் வந்து ரிப்பீட்டடாக சில இதெல்லாம் வரக்கூடியது. அப்புறம் அது யாப்பு மரபுகள் அப்படின்னு வரும்பொழுது பல ஏய்பு ஒலிகள், ஏய்பு ஒலிகள், அதே போல முரண் முரண் தொடர்கள், முரண் சொற்கள் அப்படிங்கிறதுலாம் வரக்கூடியதாக இருக்கிறது. சேர்ந்திசையா இருக்கிறது. வாய்மொழி இசை அதே போல சேர்ந்திசையாகவும் இருக்கிறது. ஒருத்தரையே பாடுறதுங்கிறதுலாம் பெரும்பாலும் வந்து வாய்மொழி பாடல்களில் வந்து இன்றைய சமூகத்தில் கூட நாம் ஒரு பெண்கள் பாடக்கூடிய கும்மியாக இருந்தாலும் அல்லது வேறு ஒரு பாடலாக இருந்தாலும் அது வந்து சேர்ந்து இசையாக தான் இருக்கும். ஒருவர் மாதிரி ஒருவர். இப்போ அம்பா போன்ற உங்களுக்கு தெரியாத அம்பா பாடல்கள்லாம் வந்து குழுவாக பாடுவது, மாறி மாறி 2 இட்டுக்கட்டாளர்கள் பாடுவார்கள். அதற்கு பிறகு கோரஸாக பாடுவது, அந்த கூட்டு பாடல் வந்து அந்த தொழிலாளிகள் பின்னணியாக பாடுவது என்பது. எனவே ஒரு நடவு பாடல் என்று ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அகண்ட தஞ்சை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில வந்து ஒரு சாலிட்டரி ரீப்பர்னு ஒரு ஆங்கில கவிதையை சொல்ற மாதிரி, இதுல வந்து நடவு நடக்கூடிய பெண்களுடைய குரல் வந்து சேர்ந்திசை குரல் வந்து அந்த வெளியில வந்து அந்த காற்றுல வந்து மிதக்கிற அந்த காலகட்டம்லாம் நான் சிறு பிராயத்தில் வந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அது மாதிரியான இசை நல்ல இசை வடிவங்கள், வாய்மொழி இசை வடிவங்கள், பாடல் வடிவங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு. அவையெல்லாம் வந்து சேர்ந்து இசையாகத்தான் இருக்கிறது. அது வந்து அடிப்படையில் வந்து ஒரு ரெஃபரைன், இம்ப்ரோவைசேஷன், அதாவது இட்டுக்கட்டு, அது போலவே உணர்ச்சி ஓசை, ரெஃபரைன், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அடிப்படையானது. இதை வந்து பல பேர் வந்து திரும்ப புனைஞ்சு பாடியிருக்காங்க. இளங்கோவடிகள் கூட அந்த மாதிரி தான் வந்து குன்றக்குறவை போன்ற காதைகள்லாம் அந்த மாதிரியான பேட்டர்னை தான் பயன்படுத்துவார். இன்னும் சில பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிந்தைய இலக்கியங்கள்லாம் அந்த மாதிரியான முறை இருக்கும். ஆண் பெண் மாறி மாறி பாடுவது போன்ற அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எனவே இந்த மாதிரி வந்து யாப்பு முறையிலையும் சரி, மற்ற பண்பாட்டை வந்து பயன்படுத்துவதில் இருக்கிறது. சமூக வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை பயன்படுத்துவதிலும் அதாவது நாட்டார் பண்பாட்டை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இந்த பழக்க வழக்கங்களோ இதர பண்பாட்டு கூறுகளோ இவற்றையெல்லாம் விட்டு நம்ம வந்து ஃபோக்லோரிசம்ங்கிறத வந்து பார்க்க முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். இன்றைய நாவல்களில் கூட ஃபோக் லைஃப்பை எப்படி வந்து நாவல்கள் சித்தரிக்கின்றன அப்படின்னு. மீனவர் சமூக வாழ்க்கையை பற்றி நிறைய நாவல்கள் பேசியிருக்கின்றன. அதுபோல மற்ற சமூக மக்களுடைய நாவல்களை, வட்டார நாவல்கள் என்று பேசியிருக்கிறது கூட அதெல்லாம் அந்த ஃபோக் லைஃப்பை தான் பேசுறது. ஃபோக் லைஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்டெக்ஸ்ட ஃபோக் லைஃப் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுதான் சரியான. ஃபோக்லோர் அப்படிங்கிறதுக்கு பதில் ஃபோக் லைஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருத்தமான நாட்டார் வாழ்வியல் அப்படிங்கிறது. எனவே வெறும் வழக்காறுகள், வாய்மொழி வழக்காறுகள் மட்டும் ஃபோக்லோர் இல்லை. அது ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு வரும்பொழுது அது இது எல்லாத்தையும் உள்ளடக்குது. எனவே ஃபோக் லைஃப் அப்படிங்கிற சொல்ல கூட நான் வானமாமலை அவர்கள் அந்த ஒரு கட்டுரையில் வந்து சொல்லுவார்.
அந்த ஃபோக் லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமான அமெரிக்கன் ஃபோக்லோரிஸ்டுகள் கையாளுறாங்க. அது ரொம்ப பொருத்தமான சொல்லு அப்படிங்கிறார். இந்த ஃபோக் லைஃப்பை எடுத்துக்கிட்டு பேசுறது தான் வந்து ஆஹ், தற்கால இலக்கியங்கள்ல நாவல் முதலிய படைப்புகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது என்னன்னா ஆந்த்ரோபாலஜிக்கலா வந்து நாவல்களை பற்றி ஒரு ஒரு 20-30 வருஷம் அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன்ல வந்து நாவல்களை, அதாவது எத்னோகிராஃபிக் நாவல் அப்படிங்கிற சொல்லாட்சியில எத்னோகிராஃபிக் பயட்ரி, எத்னோகிராஃபிக் நாவல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில வந்து நம்ம ஆராயிரும். ஏனென்றால் அந்த லைஃப்பை வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கலா வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஆராயக்கூடிய, எடுத்து படைக்கக்கூடிய எத்னோகிராஃபிக்கு இணையாக இந்த நாவல்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை. இது வந்து வெஸ்ட்ல தான் இதையும் ஆரம்பிச்சாங்க. அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து எத்னோகிராஃபி, அதாவது ஆந்த்ரோபாலஜி படித்த பேராசிரியர்கள் வந்து ஆங்கில சூழல்களில் இந்த மாதிரி எழுதப்பட்ட நாவல்களை தான் அடியொற்றி எத்னோகிராஃபிக் ஸ்டடி பண்ணாங்க. அதில் வந்து சில ஆட்கள்லாம் ரொம்ப எத்னோகிராஃபருக்கு இணையாக ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசினாங்க. ஆனால் நாம் வந்து ஃபோக் லைஃப்பை எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஆழிசூழ் உலகு ஜோடி குரூஸனுடைய நாவலைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் ஃபோக் லைஃப்பை இன்றைய சூழலில் அல்லது கடந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு முந்தி இருந்த காலத்தில் இருந்து அண்மை காலம் வரையில் அங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டியை தழுவிய அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை முறை, அது சர்ச்சு, பாதிரியார்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, யதார்த்தமான வாழ்க்கை முறையெல்லாம் அந்த நாவலில் சொல்லுவார். அது ஒரு ஃபோக் லைஃப் தான். நாட்டார் வாழ்வியலை வந்து பேசக்கூடிய ஒரு இதுவாக இருக்கலாம். அவரை வரலாறாகவும் இருக்கிறது, வாய்மொழி வரலாறு பேசக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஆய்வுகளை எல்லாம் நாம் இலக்கியம், தற்கால இலக்கியம், நாட்டார் வழக்காறுகளை கையாளக்கூடிய சூழல்கள், இவற்றையெல்லாம் படிப்பதற்கு நாம் வந்து ஃபோக்லோரிசம்ங்கிற கான்செப்டை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது வந்து ஒரு அவசியமான தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு நம்ம பேசலாம். நீங்கள் இலக்கியத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறாமா, மற்றதுக்கும் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நிறைய மீடியாக்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. நான் முதல்லயே சொல்ல பொழுது ஃபோக்லோர் என்பது டேக்கன் அவுட் ஆஃப் இட்ஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் யூஸ்டு இன் த மீடியா, அதாவது சைமல்டேனியஸாக மீடியாக்களில் பயன்படுத்துவது. என்ன வகையான மீடியாக்கள்? காட்சி ஊடகங்கள் அல்லது ஒலி ஊடகங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து வானொலிகள் தான் வந்து வாய்மொழி பாடல்களுக்கு, சில வாய்மொழி பாடகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொல்லங்குடி கருப்பாயை எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அவங்களுடைய பாடல்களை வந்து துகிலி சுப்பிரமணியன்ட்டு ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் தான் அது வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். திருச்சி வானொலியில் அந்த கொல்லங்குடி கருப்பாய் வந்து ஒரு பெரிய செல்வாக்கை அந்த வானொலியை கேட்டு அந்த காலத்தில் வந்து ஃபோக்லோரை பற்றி அல்லது ஃபோக் சாங்கை பற்றி ஒரு ஒரு விழிப்புணர்வை அல்லது ஒரு ரசனை உணர்வை வந்து அந்த குரல் வந்து நம்மிடம் ஏற்படுத்தியது. அவங்களையும் சென்னையில் நான் பார்த்துருக்கேன். கே.ஏ. குணசேகரனோட வந்திருக்கார். கே.ஏ. குணசேகரன் வந்து அது தொலைக்காட்சியில் வந்து பாட வைப்பதற்காக அவங்கள அழைச்சி கொண்டு வந்து அங்கே இன்னொரு பேராசிரியர் நண்பர் வீட்டில் தான் தங்க வச்சிருந்தார். அப்போ அவருடைய மேடை, அதே போல் இந்த மேடை நிகழ்த்துதல்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய ஃபோக் சிங்கர்ஸ்லாம் பாடுறாங்க. இந்த பாடல்கள்லாம் எப்படி வந்து இது இவங்களெலாம் ஒரிஜினலாக அங்கிருந்தே வந்தவங்களா, அந்த பேக்ரவுண்ட்லேருந்தா வந்தவங்களா அப்படின்னா வந்தவர்களும் இருக்கிறார்கள். அதை இமிட்டேஷன் என்ற முறையில் நகல் எடுத்து பாடக்கூடிய பாடகர்கள் நிறைய இருக்காங்க. திரைப்பட பாடல்களாக இருக்கிறது, அதுபோல மேடை பாடல்களாக இருக்கிறது. கே.ஏ. குணசேகரன் இந்த வாய்மொழி பாடல் மரபை வந்து ரொம்ப அற்புதமாக மேடை பாடல்களாக பாடி அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினார். அவர் ஒரு பேராசிரியர். அது போலவே வந்து அவர் அந்த சிற்றூர் சார்ந்த அந்த பண்பாட்டு சூழலில் இருந்து வந்தவர். பாடலை வந்து கற்கிறதும் சரி, அது போலவே வந்து அந்த பாடல்களை பாடுவது என்பது ஒர்க் ஷாப்லாம் அவர் நடத்தியிருக்கிறார். இப்போ இது வந்து ஒரு
இது இது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில இதெல்லாம் இவர் கே குணசேகரன் போன்றவர்களை எல்லாம் எப்படி மதிப்பிடுவது, எப்படி பார்ப்பது அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு நாட்டார் பண்பாட்டை வந்து அதனுடைய ஒரு முகத்தை, ஒரு கோணத்தை வந்து அதனுடைய செம்மாந்த நிலையை வந்து நாம் உணரச் செய்தார்கள். மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். இங்க வந்து ஒரு பாட்டு நெறிங்கிறது, ஒரு படைப்பு நெறி அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்குங்கிறத காட்டினாங்க. முதல்ல நான் ஒன்று சொன்னேன். இந்த மாதிரியான பாடல்களை ஈசனர் பாடல்கள் என்று நம்முடைய அந்த ஃபியூடல் சொசைட்டி அல்லது மேட்டுக்குடி மக்கள் வந்து அவற்றை இழித்து சொன்னார்கள். இதே மாதிரி தான் நாம் ஜெர்மனியில் வந்து இனவாதியான ஹான்ஸ் நாமன் வந்து இது வந்து ஒரு டீஜெனரேஷன் தியரி ஆஃப் டீஜெனரேஷன் ஆஃப் ஃபோக்லோர் அதை வந்து கொடுத்தாரு. அதாவது படியிறக்க கோட்பாடு. ஃபோக்லோர் வந்து அந்த ஃபோக்லோரை படைக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி வந்து என்பது மேட்டுக்குடிக்கிட்ட தான் இருக்கு. அவங்க படைத்த படைப்புகள் இப்படி பரவி பரவி கடைசியில் வந்து தேங்கிய இடம்தான் வந்து த ட்ரவுன்ட்ராடன் பீப்புள். அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு அதை பாட ஆரம்பித்தாங்க. அதுதான் ஃபோக்லோர் அப்படின்னு சொன்னார். ஆகவே இது வந்து தியரி ஆஃப் டீஜெனரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஒரு ஆதிக்க மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இது. இதை தான் வந்து இப்போ சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்டத்தில் இந்த இனவாத ஹிட்லருடைய நாசிய சித்தாந்தவாதிகள் சொல்லக்கூடிய இந்த மேட்டுக்குடி பார்வையை, படைப்பு பார்வையை கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது. நிறைய கம்யூனிஸ்ட் ஃபோக்லோரிஸ்டுகள் கூட என்ன பண்ணாங்க, இதை வந்து நம்ம தவறான ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தை இந்த நம்முடைய ஃபோக்லோரிஸ்டுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. அதன் அடிப்படையில் தான் கிரியேட்டிவிட்டி என்பது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கே உரியது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஜார்ஜ் தாம்சனுடைய ஹியூமன் எசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதை புத்தகத்தை படிச்சீங்கன்னா அதில் வந்து அந்த ஃபோக்லோர், அதில் அந்த ஃபோக்லோர் அந்த படைப்பு திறன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்கிட்ட, அதாவது படகோட்டி பாடல்கள், உழைக்கும் மக்கள், காடுகளை மரம் வெட்டுவோம், இவர்களுடைய பாடல்களை எல்லாம் எவ்வாறு வந்து ஒரு பொயட்ரிக்கான ஒரு பொயட்ரியினுடைய ஜெனிசிஸுக்கு வித்தாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை வந்து ஜார்ஜ் தாம்சன் அதில் அழகாக சொல்லுவார். இப்போ இதை வந்து சொன்னாங்க. இந்த இதில் வந்து நாம் படைப்பு திறன் என்பது உழைக்கும் மக்களிடம் இயல்பாக இருப்பது, அவருடைய பாடல்கள் எல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள் என்பதை வந்து இங்குள்ள நாட்டார் வழக்காற்றியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ரியலைஸ் பண்ணாங்க, அதாவது மேட்டுக்குடி மக்களுக்கு தான் படைப்பாற்றல் உண்டு, சாதாரண மக்களுக்கு, இயல்பான மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு படைப்பாற்றல் இல்லை, அப்படி அவங்களுக்கு காப்பி அடிக்க தான் தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க. இது ஒரு வகையான இந்த மாதிரியான பண்பாட்டு பரவல்ல கூட இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடான முடிவெடுத்த பண்பாட்டு ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அதை ஒரு பண்பாடு இருக்கிறது என்றால் அந்த பண்பாடு எகிப்துல தான் வந்து தோன்றியது. அந்த பண்பாடு நாளடைவில் இப்படி பரவலடைந்து ஆஸ்திரேலியா வரலையும் வந்தது. எனவே அங்கு வந்து பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கு எகிப்துல. இங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லறைகள் தான் இருக்கு. ஏன்னா இந்த இமிட்டேஷன் கெப்பாசிட்டி வந்து சாமானிய மக்களுக்கு, ட்ரைபல்ஸ் அல்லது ஆதிவாசி குடிகளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அன்னைக்கு வந்து எகிப்தியர்களுக்கு இருந்ததுக்கு இணையான படைப்பாற்றல் வந்து இல்லை. அதனால்தான் அவர்கள் வந்து இமிட்டேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப சாதாரணமாக பண்றாங்க அப்படின்லாம் வந்து பண்பாட்டு பரவல் கோட்பாட்டாளர்களே ஒரு சார்பான முடிவு எடுத்தார்கள். டிஃப்யூஷனிசம் அப்படிங்கிறத, கல்ச்சுரல் டிஃப்யூஷனிசம் பற்றிய 3 ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. எகிப்தியவர்கள், அது போலவே பிரிட்டிஷ் பரவல் கோட்பாட்டாளர்கள், அமெரிக்க பரவல் கோட்பாட்டாளர்கள் அப்படின்னு 3 வகையான ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. அதில் சில பேர் இந்த மாதிரியான கோட்பாடு அல்லது சிந்தனைகள், முடிவுகளை எல்லாம் அறிவிச்சாங்க. அதெல்லாம் வந்து அவுடேட்டடாக கருதப்படுகிறது. அது மாதிரி தான் ஹான்ஸ் நாவமனுடைய இந்த சிந்தனை. இதற்கு மாற்றான இதெல்லாம் வந்தது. எனவே அந்த அடிப்படையில் தான் புதிய ஃபோக்லோர்லாம் படைத்தார்கள். அதாவது சோவியத், இப்போ இன்னைக்கு இருக்கிற ரஷ்யாவுக்கு முந்தைய, ரஷ்யா விழுந்த பொழுது, சோவியத் யூனியன் விழுந்த பொழுது அதுக்கு முன்னாடி இருந்த சோவியத்தில் வந்து
இந்த கூட்டு பண்ணைகள் அந்த செயல் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பாடல்களை ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கும் மக்களை பாடல் பாடி புனைந்து பாட வேண்டும். அதில் உள்ள சாதகமான அம்சங்களை அவர்கள் பாடல்களாக பாட வேண்டும். பிரச்சார தன்மையோடு அவற்றை புனைய வேண்டும் என்றெல்லாம் ஒரு கருத்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் நிறைய பாடல்களோ கதைகளோ புனையப்பட்டன சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி ஃபோக்லோரிசம் என்பது வெவ்வேறு திசைகளில் செயல்பட்டிருக்கிறது. இப்போ இதை நாம தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியம், தமிழ் நாட்டார் வழக்காற்றியல் அப்படிங்கிற இந்த பின்புலத்தில் நாம இந்த ஃபோக்லோரிசம் பற்றி கான்செப்டை எடுத்துக்கிட்டு எவ்வாறு நாம இதை அணுகுவது, இதில் உள்ள நான் சில இதை கோடிட்டு காட்டினேன். ஒரு இலக்கியம் என்ற பழைய இலக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதில் இன்னைக்கு 19, 20ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கான்செப்டை அப்ளை பண்ணி நாம் ஒன்றை அடையாளம் காண்கிறோம். ஆனால் இந்த அடையாளம் காணக்கூடிய அந்த இலக்கியம் முன்னாடியே இந்த மாதிரியான 19வது 20வது நூற்றாண்டினுடைய கண்டுபிடிப்பாகிய ஃபோக்லோரிசத்தை அது அன்னைக்கே ஒரு லிட்ரேச்சர் என்ற அந்த படைப்புல எழுத்து இலக்கியத்துல அது ஒரு படிமுறையாக இருந்தது அப்படின்வார். இதை இப்போ லாரி ஹாங்கோ ஃபோக்லோர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவார். ஃபோக்லோர் ப்ராசஸ் அதில் லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபோக்லோர் லைஃப் சைக்கிளை பற்றி சொல்லுவார். வாழ்க்கை சுழற்சி முறை, நாட்டார் வழக்காற்றின் சுழல் வாழ்க்கை முறையை பற்றி அவர் பேசுவார். இப்படி ஒரு லோர் அப்படியே மறைஞ்சிடுறதில்ல, வெவ்வேறு பரிமாணத்தை அடைந்து அது ஒரு சுழற்சியை பெறும். அப்படிங்கிற இதில் ஃபோக்லோர் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு 22 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபோக்லோர் ப்ராசஸை அவர் சொல்வார். அந்த கட்டுரையே ஃபோக்லோர் ப்ராசஸ் தான். அது ரொம்ப ஒரு ஸ்டேஜ் மக்களுடைய ஒரு இண்டிஜினஸ் பீப்புள் அல்லது ஃபோக் கம்யூனிட்டி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோக்லோரை பார்க்கறது, இனங்காண்றது, அந்த மக்களுக்கே அதை உணர்த்துவது, அதை உணர்ந்து அதனுடைய கிரியேட்டிவிட்டி, அதனுடைய ஈஸ்தட்டிக்ஸ் இவற்றை சிலாகிக்கக்கூடிய அந்த உள் சார்ந்த மக்கள் அவர்களே தங்களுடைய படைப்புகளை சிலாகிப்பது, அவற்றை நிகழ்த்துவது, அவற்றை சேகரிப்பது, அதற்காக ஆர்கைவ்ஸை உருவாக்குவது அப்படிங்கிற முறையில் சொந்த மக்களே ஒரு தமிழ் கம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த கம்யூனிட்டிஸில் நிறைய வழக்காறுகள் இருக்கு. அது அந்த கம்யூனிட்டிஸே தங்களுக்கான ஆர்கைவ்ஸை உருவாக்குறது. இது அரசாங்கத்துக்கிட்டையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியான ரெட்டேவிசம் தழுவியதாக இருக்கும். ஆனால் அவரை சொல்றதுல அந்தந்த இனக்குழு மக்களே தங்களுடைய ஆவண காப்பகத்தை அல்லது அருங்காட்சியகத்தை அவர்களே உருவாக்கி கொள்வது, தங்களுடைய பண்பாட்டை ஆவணப்படுத்தக்கூடிய முறை, அதெல்லாம் பேசுவார். அதுக்கு பிறகு அதில் ரிசர்ச் வர்றது, அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோக்லோர் அப்படின்னு வர்றது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபோக்லோர். ஃபர்ஸ்ட் லைஃப் ஆஃப் ஃபோக்லோர், செகண்ட் லைஃப் ஆஃப் ஃபோக்லோர் அப்படின்னு 2 வகையாக பிரித்து பேசுவார். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இதெல்லாம் முடிஞ்சால் அந்த ஃபோக்லோர் ப்ராசஸ் கட்டுரையை நீங்கள் படிச்சு பாருங்க. அதில் 2 இருக்கிறது. அதாவது ஃபோக்லோர் ஸ்டடீஸ் இன் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஃபோக்லோர் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு. அந்த ஃபோக்லோரை எடுத்து அதை உபயோகமாக எப்படி மாற்றுவது அப்படிங்கிறது தான். அதை திரும்ப அந்த வடிவத்தை அவர்கள்ட்ட கொண்டுட்டு போய் அவர்கள் தங்களுடைய கல்ச்சரை பற்றி ஒரு ப்ரைட், தங்களுடைய ஒரு அப்ரிசியேஷன், அதை எப்படி உருவாக்குறது, தங்களுடைய மரபுகள் இது என்ற ஒரு புரிதலும் ஒரு ரசனையும் அதை பாராட்டும் மனப்பாங்கும் உருவாக்குவதற்கும் அந்த ஃபோக்லோர் ப்ராசஸில் அவர் பேசுவார் அதை பற்றியெல்லாம். எனவே இது இல்லாதது நமக்கு இல்லாதது நம்ம சொல்கிறோம். இந்த மக்கள் சில பேர் சொல்லுவாங்க, இந்த நம்ம வழக்காறுகள்லாம் இறந்து போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, மக்கள் அதை நம்ம சொல்ல முடியாது. வழக்காறுகள் மக்களுடைய சோஷியல் லைஃப் அப்படிங்கிற சமூக வாழ்க்கையினுடைய ஒரு வகையான விரிவாக்கம் தான் இந்த கலை படைப்புகள். இப்போ அதற்கான தேவை இல்லாத பொழுது சில படைப்புகளை உருவாக்க முடியாது. ஆனால் அது இருக்கிற காலத்தில் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதை சேகரிப்பதும் ஆவணப்படுத்துவதும் தேவை.
ஏன்னா அதனால்தான் அந்தந்த கம்யூனிட்டிஸ்ல இருந்தே வந்து அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது. அவர்களை கொண்டே எழுத வைப்பது, அவர்களை கொண்டே பேச வைப்பது அப்படிங்கிறது கூட இந்த ஃபோக்லோர் ரிசர்ச்சில் அது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கூட சொல்லுவாங்க. சில ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து அந்த ஆய்வாளர்களுக்கு உதவக்கூடிய அந்த இன்ஃபார்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களை வைத்து இணை ஆசிரியராகவே நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து தங்களுடைய பண்பாட்டை தாங்களே வந்து எழுதக்கூடிய, பேசக்கூடிய அந்த ஒரு மரபை, நெறியை வந்து உருவாக்குவதும் என்பது வந்து ஃபோக்லோர் ரிசர்ச்சில் வந்து ஒரு தேவையான ஒன்று. அந்த அடிப்படையில தான் வந்து ஒரு பக்கம் வந்து நாம அந்த இலட்சியத்தன்மை உடைய நாட்டார் வழக்காட்சியல் என்ற அந்த ஆய்வு புலம் இருக்கிறது. இன்னொன்று வந்து இந்த அப்ளைடு ஃபோக்லோர் அல்லது ஃபோக்லோரிசம் என்ற பயன்பாட்டு வழக்காட்சியல், நாட்டார் வழக்காட்சியம் என்ற ஒரு துறை இருக்கிறது. இதுல வந்து நம்ம பார்த்தா ஏற்கனவே நம்ம ஐரோப்பிய நாடுகள்ல விடுதலை நோக்கில் பண்ணப்பட்டது. இப்போ அதே மாதிரி இந்தியாவிலையும் கூட நாம வந்து அதை பயன்படுத்துகிற முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 1980களில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 40-45 வருஷம் ஆகுது. ஒரு 50 ஆண்டுகள் என்ற எல்லையில பார்த்தீங்கன்னா, சில முற்போக்கான சில இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் நிகழ்த்துனர்களை உருவாக்கி அவர்கள் வந்து மக்களுடைய இசைகளை, பாடல்களை பாடி பல புரட்சிகரமான சிந்தனைகளை வந்து அங்கங்கே தெருமுனை கூட்டங்கள் போல நடத்தி அந்த பாடல்களை பாடி அவற்றின் வாயிலாக அவர்களிடம் ஒரு சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இது வந்து ஆந்திராவில இருந்து மக்கள் யுத்த படை என்ற பீப்புள்ஸ் வார் குரூப், அதை சார்ந்த கத்தார் அப்படிங்கிற ஒரு இசை கலைஞன், நிகழ்த்துனன். அவர் வந்து 80ஸ்ல வந்து 1980களில் நான் சென்னையில் பிஹெச்டி பண்ணும்பொழுது அங்கே வந்து 2 இடங்கள்ல அவரை நிகழ்த்துதலை சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் நிகழ்த்தியிருக்கிறாரு. அது போலவே இன்னும் ஒரு புரசைவாக்கத்தில் ஒரு கல்யாண மகாலில் வந்து அவருடைய நிகழ்த்துதலை நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அது தெலுங்குல இருந்தாலும் கூட அது அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மக்கள்கிட்ட இருந்தது. அந்த வடிவத்தை மக்கள்கிட்ட எடுத்து அதை மேடைக்கு ஏற்ற மாதிரி அல்லது புதிய சித்தாந்தத்தை பரப்புவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கலை வடிவத்தை தன்னுடைய குரல் மற்றும் உடல் நிகழ்த்துகையின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக ஒரு கலை வடிவத்தையே வந்து அவர் படைச்சார். மேடை நிகழ்த்துகையாக, மேடைன்னு இல்லை, எங்க வேணாலும் சமதளத்துல கூட அதை நடத்தினார். அது வந்து அது குழு இசைங்கிறது. ஏன்னா நம்ம கலெக்டிவிட்டி என்பது வந்து ஃபோக்லோர்ல ரொம்ப முக்கியமானது. அதோட சேர்ந்து படைக்கிறது, பாடுறது, ஆடுறது என்ற அந்த இது. பாளையங்கோட்டைக்கு கூட அந்த நிகழ்த்துதலை வந்து ஒரு காலத்தில் அவர் நடத்தினார். அது வந்து மிகச் செம்மையான ஒரு உதாரணம். ஃபோக்லோரை வந்து ஃபோக்லோரிசம் அப்படிங்கிறத வந்து நாம் பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்ப நடத்தை முறையில், செயல்முறை ரீதியாக யார் யாரெல்லாம் இதை படைத்தார்கள். இதே மாதிரியான குழுவினர்கள் அந்த காலத்தில் சென்னையிலையும் உருவானார்கள், நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சிறு சிறு இடதுசாரி குழுக்கள் வந்து இதே மாதிரியான அந்த மோடு, அந்த ஃபோக் மோடு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப நாம் ஆராய வேண்டிய இது. அப்போ உள்ள சிறு பத்திரிகைகள் இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம், அந்த சிறு பத்திரிகை, அந்த இடதுசாரி இயக்கங்கள் நிறைய சிறு பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய பத்திரிகைகளில் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் நிறைய எழுதி அவை இடம்பெற்றிருந்தன. 80களில் வந்த அந்த இதழ்கள், நான் கணிசமான இதழ்களில் பார்த்துருக்கிறேன். அதை பற்றி கூட கட்டுரைலாம் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் பாடகர்கள் பாடக்கூடிய அந்த பாடலுக்கு, நிகழ்த்துகைக்கு ஏற்றவாறு பாடல்களை புனைந்து அதை இடம்பெற செய்தார்கள். ஒடுக்குமுறை, எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ், இதெல்லாம் வந்து உருவாக்குவதற்கு உரிய வடிவங்களாக அதனுடைய உள்ளடக்கங்கள்லாம் இருந்தன. எனவே இந்த மாதிரி வந்து நம்மளுடைய எழுத்து மரபிலையும் சரி, நிகழ்த்துகை மரபிலையும் சரி, எப்படி ஒரு ஃபோக்லோரிசம் வந்து செயல்பட்டது
அப்படிங்கிறது வந்து இன்றைய அதாவது ஊடகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து எழுதுவதற்கும் ஆராய்வதற்கும் வந்து நிறைய செய்திகள் இருக்கிறது. அதற்கு வந்து ஒரு ஒரு பேஸ் வந்து ஒரு அடித்தளமா வந்து ஃபோக்லோரிசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு கோணத்துலையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஜெர்மனியில வந்து நாசிச சிந்தனையாளர்கள் வந்து தங்களுடைய மண்ணின் மரபுகளை எடுத்து மக்களுடைய மரபுகளை எடுத்து அதுல வந்து ஒரு நேஷனல் பாடிஸ் தேசிய தன்மைகள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சதன் மூலமாக அவருடைய ஆய்வுகள் என்ன ஆச்சுன்னா இந்த மண்ணுக்கு உரிய மக்கள் வந்து இவர்கள் தான் என்று ஒரு இனவாத அடிப்படையில் அவர்கள் வந்து பார்த்தார்கள். அந்த இனவாதத்தினுடைய உச்சம் தான் நாசிசமா இருந்தது. அதுல வந்து நிறைய பேரை வந்து அவங்க எதிரிகளாக பாவித்தார்கள். இந்த மண்ணுக்கு உரிய தேசிய மக்கள் இவர்கள் தான் அப்படின்னு ஆரிய மரபுல வந்தவர்கள் அப்படின்ட்டு ஜெர்மானிய மக்களை வந்து அவர்கள் வந்து தனிமைப்படுத்தினார்கள், மற்றவர்களை வந்து வேறுபடுத்தினார்கள். அதற்கும் பயன்பட்டது அப்படிங்கிறது தான். அதுவும் ஒரு வகையான ஃபோக்லோரிசம் தான். ஆனால் அதுல வந்து இது ஒரு ஆபத்தான ஒன்றாக பார்க்கணும். ப்ராக்டிலாக வந்து தியேட்டர் பர்சனாலிட்டி பிரக்ட் வந்து அப்போ தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்த ஹிட்லர் காலத்துல அவர் வந்து உண்மையை விளக்குவதற்கான ஒரு 5 செய்திகள் அப்படிங்கிற இதில் வந்து ஹிட்லருக்கு எதிரான நாசிய சித்தாந்திகளுக்கு எதிரான ஒரு நூலை எல்லாம் இப்போ பிரசுரம் பண்ணினார் அப்படின்ட்டுலாம் நான் படிச்சிருக்கிறேன். எனவே அந்த வகையிலையும் வந்து நீங்கள் இங்கே இன்றைய சூழல்ல வந்து எப்படி வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அதை அதை கொண்டு ஒரு தேசத்தையோ தேச பக்தியையோ உருவாக்குவதற்கு எவ்வாறு வந்து இவர்கள் பழைய புராணங்கள் அல்லது பழைய நம்பிக்கை மரபுகள் இவற்றையெல்லாம் எவ்வாறு ரிலிஜியாசிட்டியை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள். அது வந்து இப்போ ஃபோக் அப்படின்னா அது வேற மாதிரியா இருக்கும், ஃபோக் ரிலீஜியன் அப்படின்னு. ஆனால் இவர்கள் இந்த ஃபோக் ரிலீஜியஸ் எலிமெண்ட்ஸை எப்படி பார்க்குறாங்க, அதில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபோக் டெம்பிளெல்லாம் ரெனோவேட் பண்ணுறதுல வந்து சில ஆர்வம்லாம் காட்டினார். எனவே ரிலீஜியஸ் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவது என்ற கோணத்திலும் ஒரு செயல்பாடு வந்து தொடர்ந்து இருக்கிறது. அதனால தான் ஃபோக் ரிலீஜியன் என்பது ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு வரும்பொழுது அது தனியானது, அது வந்து ஒரு பன்முகத்தன்மை உடையது. அதை வந்து அதுக்குள்ள புகுந்து ஒரு ஒற்றைத்தன்மையை உருவாக்க முடியாது. நான் சொல்றது கூட இந்த ஒரு பன்முகத்தன்மையுடைய பண்பாட்டினுடைய வடிவம் தான் இந்தியா அப்படின்னு சொல்லுவார். அது மல்டி கல்ச்சுரலிசம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய ஸ்திரமான ஒரு யதார்த்தம் அப்படின்லாம் வந்து நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் ஒரு கட்டுரையில் எழுதுவார். எனவே இவற்றையெல்லாம் நாம் வந்து இந்த கோணத்தில் யோசிப்பதற்கு ஃபோக்லோரிசம் என்பது நாம் ஃபோக்லோர் அப்படிங்கிறது அந்த ஃபோக்லோர் இன் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அகடமிக் சர்க்கிள்குள்ள இருந்து ஆராய்வது தேடுவது என்பது ஒரு வகை. இன்னொன்று வந்து ஃபோக்லோர் என்பது வெளியில அதை எங்கே எடுத்து செல்வது, எதற்காக எடுத்து செல்வது, அதை எப்படி நாம் ஆய்வுக்கு உட்படுத்துவது என்று பார்ப்பதும் ஒரு தேவையாக இருக்கிறது. எனவே இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஃபோக்லோரிஸ்டிக்ஸ் நான் நினைக்கிறேன். அதாவது ஃபோக்லோர் ஸ்டடீஸ் அதுக்குள்ளே ஃபோக்லோரிசம், இது ரெண்டும் வந்து ஏனென்றால் ஒரு தொடர் படிமுறையாகவும் தமிழ்நாட்டில் வந்து நீண்ட காலமாக இருக்கிறது. நாம் ஃபோக்லோரிசம் பற்றி இன்னைக்கு போன நூற்றாண்டில் பேசுறதுனால 20ஆம் நூற்றாண்டில் பேசுனதுனால நாம் இன்னைக்கு அதை பேசுகிறோம். ஆனால் ஒரு ஒரு கல்ச்சுரல் ப்ராசஸாக அது இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஃபோக்லோரிசம் பற்றிய ஒரு இந்த என்னுடைய சிற்றுரை வந்து ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். இந்த வகையில் வந்து சென்னை செந்தமிழ் ஆய்வு மன்றம் மிஸ்டர் டாக்டர் சுரேஷ் ரமேஷ் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பயிலரங்கில் நான் பங்கேற்றதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, ராமராஜ் பேசுறேன். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா.
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நாட்டுப்புறவியல் இலக்கியம் வந்து ஒரு உலகளாவிய இலக்கியம் அப்படின்றத ஐயா வந்து பல்வேறு இலக்கிய சான்றுகள், வரலாற்று சான்றுகளோட அப்படியே நம்ம திண்ணையில பக்கத்துல ஒரு பெரியவங்க கூட உட்கார்ந்து பேசுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஐயா அப்படியே பொறுமையா, நிதானமா, ஆற்றொழுக்கா, மிக தெளிவா, மிக விரிவா சொல்லியிருந்தாரு. ஐயா அவர்களுக்கு நம்ம சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பாக, இந்த பார்வையாளர்கள் சார்பாக, இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில கலந்து கொண்டவர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறாங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அதாவது குரல் ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு பேச்ச ரொம்ப அழகா சொல்ல முடியும் அப்படின்றத உங்கள மாரி பெரியவங்க மூலமாவும் நாங்க தெரிஞ்சுக்கிறோங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி, ஐயா வணக்கம். ரொம்ப வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி. நம்ம சென்னை செந்தமிழ் மன்றமும் தொடர்ந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆன்லைன் கூட்டங்கள இந்த மாரி பெரும் அறிஞர்களை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால இயக்குனர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்கய்யா. ஏன்னா தொடர்ந்து பல மாதங்களா இல்ல பல வருடங்களா ஆன்லைன் கூட்டங்களை தொடர்ந்து நடத்துற ஐயா ஒரு ஒரு கலந்துரையாடல் இயக்கமா நம்ம சென்னை செந்தமிழ் மன்றம் இருக்கு. அந்த வகையில இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கலந்துரையாடல் தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா பேசுங்க ஐயா. முனைவர் கா வாசுதேவன், சொல்லுங்க ஐயா. தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி. சொல்லுங்க. சமகாலத்திய தேவைக்கேற்ப நாட்டுப்புற பாடல்கள் தங்களுடைய வடிவங்களை மாத்திக்கிட்டே வந்திருக்கு. இன்றைக்கு பாடப்படுகிற கானா பாடல்களை நாம் நாட்டுப்புற வடிவங்களா எடுத்துக்கலாமா? அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா. அது வந்து சென்னையை மையமாக கொண்டு அங்கு வாழக்கூடிய மக்கள்ல ஒரு சமூக வாழ்க்கை போக்கில் செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் படைத்து அதற்கென்று ஒரு 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 வடிவ முறை, இசை பாங்கு, வடிவம் என்ற அடிப்படையில் வந்து இதை பாட்டை ஒருத்தர் பாடும்பொழுது இது கானா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முன்னாடி இப்போ சினிமா வழியாக அது பரவல் அடைந்தாலும் அதில் வந்து சென்னையில் அங்கங்கே ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையினுடைய ஒரு கலை வெளிப்பாடாக அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை மக்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது ஒரு நாட்டார் வகையை தான் சேர்ந்தது. அது அது வந்து அந்த அது ஒரு சிந்து வடிவத்தில் தான், அந்த சிந்து தான் நம்ம தமிழ் நாட்டார் யாப்பு வடிவத்தில் கணிசமான தாக்கம் செலுத்தியது சிந்து வடிவங்கள். அது ஒரு 10 வகையான சிந்துகள் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நீங்க புலவர் குழந்தையெல்லாம் அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு, அதனுடைய இலக்கணம்லாம் எழுதியிருக்கிறாரு. அதனுடைய நம்ம இன்னொரு பேர் என்ன, இந்த காவடி பாட்டு, காவடி சிந்து அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கிறது. இந்த சிந்து வகைகளை சார்ந்தது தான் வந்து அந்த கானா அப்படிங்கிறது. ஹிந்தியில் கீட்ஸு கானா அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து ஹிந்தி மொழியில் அந்த இசைப்பாங்குடைய பாடலை குறிக்கிறது. அது வந்து நான் பார்த்த சில கலெக்ஷன்லாம் பார்த்த பொழுது அது சிந்து வடிவங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஊடகங்கள் வாயிலாகத்தான் அதை அதிகமாக தெரிஞ்சிருக்கிறோம். இவற்றை முன்னாடி நண்பர் அரசு கூட இதை பற்றி ஒரு கட்டுரை அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாரு. இதை நிறைய பேர் பாடுகிறார்கள். இது வந்து இந்த பாட்டு முறை வந்து ஒரு வடிவம் மாதிரி இருக்கிறது. கொலைச்சிந்துகள்லாம் பாடுவாங்க இல்லையா, கொலைச்சிந்து பாடுற முறை இருக்குல்ல, அது மாதிரி இந்த கானாங்கிறது ஒரு வகையான பாடலாக இருக்கு. ஒரு தத்துவ சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காதலை அந்த சில பாட்டு போட்டிகள்லாம் கலந்துக்கிற நல்ல பாடகர்கள்லாம் நான் பார்க்கிறேன். இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி ஒடுக்குமுறை, அரசியல் விழிப்புணர்வு இதெல்லாம் காணப்பட முறை வெளிப்படுத்துறாங்க. சரிங்க. ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல்கள்ங்கிறீங்களா? ஆதரவா, ஒடுக்குமுறைக்கு ஆதரவு எதிராகவோ அரசியல் விழிப்புணர்வுக்காகவோ காணாப்பாடல் பாடுறாங்க. அதாவது படைப்பாற்றலை வந்து யாரும் வெளிப்படுத்த முடியும், இன்னாருதான் படைப்பாற்றலுக்கு உரியவங்க, இன்னாருடைய படைப்புகள் தான் தரம் வாய்ந்த படைப்புகள் அப்படின்னு ஒரு
இலக்கண நிர்ணயம் செய்யற இது இருக்கு இல்லையா, அது ஆமாய்யா. ஒரு வகையான ஒரு அதிகார மனோபாவம். அந்த ஆ. மனோபாவத்தை எல்லாம் உடைக்கக்கூடிய கலை வடிவங்கள் தான் நாட்டார் பாடல் வடிவங்களும் மற்ற நாட்டார் நிகழ்த்துகைகளும் ஆகும். ஒரு வகையில ஒரு ரோல் அது. அந்த வகையில தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த கானா பாடல்கள்ங்கிறதும் ஒரு வகை நாட்டார் பாடல் வகைகள் தான் அது. அது ஒரு வட்டார சார்ந்து நாம பார்க்கிறோம். அது அது நாம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் கூட. ஆமாய்யா. ஆமாய்யா. ஸ்பான்டேனியஸா ஸ்டேஜ்லயே அப்பப்ப புனைந்து பாடக்கூடிய ஆமா இளம் ஆமா பாடகர்களெல்லாம் அண்மையான இசை ஆ, போட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல ஆமாய்யா. வந்து சில பேரை பார்த்தேங்க. ஆமா ஒரு பேர் பூமணின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாய்யா. அவர்கள்லாம் அபூர்வமாக ஆமா ஆமா பாடக்கூடியவர்களா இருக்காங்க. ஆமாய்யா. அது நாட்டார் பாடல் வடிவங்கள் தான் அதுல அதுல ஐயா சந்தேகம். மன்னிக்கிறியா, குரல் வளம் சரியில்லை, அதனாலதான் தெளிவா பேச முடியல. பரவாயில்லைங்க. சரி, அதை கவனிங்க. குரல் வளத்தை கவனிச்சுங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. கருத்துக்கு நன்றி. உங்க கருத்துக்கு நன்றிங்க. நன்றிங்கய்யா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. நான் சந்திரகுமார், இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து நுண்கலைத்துறை. சரிங்க. சொல்லுங்க. உங்களுடைய எழுத்துக்கள் நிறைய நான் வாசிச்சிருக்கேன். அதுல பரவியல் கோட்பாடு சார்ந்து அந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் தொகுத்த புத்தகத்துல தங்களுடைய பரவியல் கோட்பாடு சார்ந்த கட்டுரையை படிச்சிருக்கிறேன். சரிங்க. நீங்க இந்த நான் நாடக கலைஞர் அல்லது நவீன நாடகமும் என்னுடைய கூத்து பரம்பரைக்குரியவர் என்ற ரீதியிலையும் இந்த நீங்க ரெண்டு விஷயம், அந்த நாட்டுப்புறவியல் சார்ந்த செயற்பாடுகள்ல ஒரு முக்கியமான ரெண்டு கோட்பாட்டு விஷயத்தை சொன்ன நீங்க. ஒன்று, அந்த ஆவணப்படுத்துதல் வந்து ஒரு லைஃப்ல இருக்கிறது. அவங்களோட கிரியேட்டிவிட்டியையும் ஈஸ்தட்டிக்கையும் மையப்படுத்தி அந்த மக்களையே கொண்டு நாங்க ஆவணப்படுத்துறது அல்லது அதை 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 வலுப்படுத்துறது. ரெண்டாவது விஷயம், நாங்க அப்ளிகேஷன்ஸ் அதுல கூறுகள் எடுத்து செயற்படுத்துறது. அப்ப அந்த நிலையில தான் நான் அந்த லேர்னிங், இந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ட் லேர்னிங் என்ற ஒரு கற்பித்தல் முறையை நான் பிரயோகித்த நான் என்னுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துல, கிழக்கு பல்கலைக்கழகத்துல ஆற்றுகை மைய கற்றல். அப்ப கூத்தை கற்பிக்கும் பொழுது எங்களுக்கு கூத்து பாடம் இருக்கு. அந்த கூத்தை கற்பிக்கும் பொழுது நான் ஒரு பிபிடியை போட்டு அதனுடைய சில காட்சிகளை மட்டும் கற்பிக்காமல் அந்த குறித்த கூத்தை முன்னெடுக்கின்ற ஊர் கலைஞர்கள் அல்லது அண்ணாவிமாரை அழைத்து வந்து அதனை அதனை ஊருக்குள் எவ்வாறு ஒரு ப்ரோசஸ் இருந்ததோ, அங்க சட்டம் கொடுத்து சதங்கேணி விழா செய்து அரங்கேற்ற விழா வரையும் ஒரு ப்ரோசஸ் இருக்கும். அந்த தொடர் செயற்பாட்டை இங்கு அந்த அண்ணாவிமாரை அழைத்து வந்து நான் அதை கற்பிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் இலங்கையில வேறு வேறு ஊர்களில் இருந்து வந்த மாணவர்கள் என்ன செய்வார்கள், அந்த அந்த கூத்தினுடைய முழு வடிவத்தையும் அறிந்து கொள்வார்கள். இப்ப அந்த இடத்துலதான் நான் 2012 அந்த ப்ரோசஸ் அவ ஜெயசங்கர், பேராசிரியர் ஜெயசங்கர் அதுல தலைவர் உங்களை தர இருந்ததால எனக்கு அந்த கன்செப்ட் விளங்கினதால அவர் நிறைய உதவிகள் செய்தார். அதுக்கு பிறகு நான் ஒரு கோட்பாடு அல்லது சிந்தனை ஒன்று உருவாக்கணும். அந்த அடிப்புறத்திலிருந்து அடிப்புறத்துக்கு என்கின்ற, அதாவது அடிப்புறம் என்ற ஒரு மக்கள் பண்பாட்டு வாழ்வியல் வெளியில் இருக்கின்ற நிகழ்த்துகை வடிவம், அதை நாங்க எடுத்து அதே முறையில் மீளவும் வலுப்படுத்துவது. அப்ப முத்தையா, பேராசிரியர் முத்தையாவோட பேசும்பொழுது அதை பற்றி நான் உரையாடினேன். நீங்க இந்த கோட்பாடு ஏற்கனவே இயல்பாக இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வுகளில் இருக்கின்ற என்பதனை அறிந்து கொண்டு எனக்கு சிறப்பா இருந்தது. அதோட இன்னொரு விஷயத்தை நாங்க பயன்படுத்துறோம். நீங்க சொன்னது போல இந்த ராமசாமி முழுவர் நீங்க கேஜியை பற்றி எல்லாம் சொன்ன நீங்க. அப்போ நாங்களும் இந்த நவீன நாடகங்களில் இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்த கூத்து என்ற விஷயத்தை நாங்க பயன்படுத்த போக்குகள் நிறைய வச்சிருக்கிறோம். அது முக்கியமான தியேட்டர் கைமிருக்கு சார். நன்றி சார். நன்றிங்க. உங்க அனுபவத்தை கேட்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கிறது. அது நீங்க அந்த எழுத்து எழுதுனீங்கன்னா நான் அதை
வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அதுபோல் நீங்கள் ராமானுஜம் ராமசாமிலாம் சொன்னீங்க. இவங்க வந்து அந்த நிஜ நாடக இயக்கம் இவங்கெல்லாம் அதை வச்சுட்டு அதை நடத்தும் பொழுது நாங்கள் எல்லாம் அதை பார்த்துருக்கோம். மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் போய் பார்த்துருக்கோம். நானும் ராமானுஜம் சார் ஒரு கூத்து பயிலரங்கம் நடத்தினார் 1 மாத காலத்துக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில். அதுல எல்லாம் நான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு கூத்தை பற்றிய ஒரு அப்ரிசியேஷனுக்கான ஒரு வழிமுறையாக அந்த அந்த தியேட்டர் ஒர்க் ஷாப் வந்து அமைஞ்சது. அதனால் ஃபோக்லோரிஸ்ட்டுங்கிற முறையில் தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதுபோல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்லோரை எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா படைப்புகள்லையும் வந்து ஏனென்றால் அந்த சங்கீத் நாடக அகாடமி வந்து இது மாதிரியான சென்னையில் இருக்கக்கூடியது மத்திய அரசாங்கத்தினுடைய இது அந்த அமைப்பு வந்து இந்த மாதிரியான தியேட்டர் அரங்க செயல்பாட்டாளர்களுக்கு இந்த ஒரு கருத்தை வந்து அது சொல்லியிருக்கு. சொன்னதனுடைய அடிப்படையில் தான் அந்த நிறைய நாடகங்கள் வந்து இந்த நாட்டார் மரபுகளை வந்து கையாண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அன்று பேராசிரியர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே இது நீங்கள் வந்து இங்கே ஒரு அமைப்பு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி செயல்படுத்துவதுங்கிறது ஒன்று. நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய வட்டாரத்தில் உங்களுடைய நாட்டில் நீங்களாகவே அந்த ஒரு மரபை வந்து கையாண்டிருக்கீங்க. ஒரு புதிதாக அந்த ஒரு அனுபவத்தோடு நீங்கள் இருக்கீங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. மகிழ்ச்சி. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. மகிழ்ச்சி. இந்த கருத்தரங்கோட உங்களை பார்த்தது உங்களுடைய எழுத்துக்கள் எங்களுக்கு தனஞ்சியின் சாருடைய எழுத்து எங்களுக்கு பிடிக்கும். நிறைய வாசிச்சிருக்கிறோம் சார் உங்களோட கோட்பாட்டு அணுகுமுறைகள். நன்றிகள் சார். நன்றி. நன்றிங்க. வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். மௌனகுரு ஐயா வந்து உங்களை வாழ்த்தி சில கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க ஐயா. சரிங்க. அத படிக்கலாமா அப்படின்னு பாக்குறேன். படிங்க. நண்பரே, உங்கள் உரை மிகச் சிறப்பாகவும் மிக தெளிவாகவும் இருந்தது. இயங்கியலில் எல்லாம் மாறும் தன்மையுடையது. மாறாதது எதுவுமே இல்லை. நாட்டார் மரபும் காலந்தோறும் சமூக பொருளியல் வளர்ச்சிக்கு ஏற்ப மாறி வந்துள்ளது. இந்த இயங்கியல் ஞானம் ஆய்வாளருக்கு அவசியம். 1. நாட்டார் வழக்காற்றியலில் கல்விப்புல எல்லைகளை தாண்டுவதும் 2. நாட்டார் வழக்காறுகளை மாற்றி அமைத்தலும் 3. புதிய வழக்காறுகளை படைத்தலும் என்பனவும் காத்திரமான கருத்துக்கள். இலங்கையிலும் இந்த முயற்சிகள் நாடகத்தில் அதிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டார் நாடகங்களை மையம் கொண்ட இத்தகைய முயற்சிகள் 1960களில் ஈழத்தில் பல்கலைக்கழகங்களில் ஆரம்பமாகிவிட்டன. இற்றைக்கு 60 வருடங்களுக்கு முன்னர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களது இன்றைய உரை ஒரு நல்லதோர் கோட்பாட்டு உரை. இப்படிக்கு மௌனகுரு ஐயா அவர்களுக்கு எனது அன்பான நன்றி. அவர்கள் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை. அதுபோல 60கள் தொடங்கி இந்த மாதிரியான ஒரு ஃபோக்லோரிசம் செயல்பாட்டில் இருந்த அரங்க செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்ற இந்த கருத்துலாம் கூட ரொம்ப நாம் அதை நான் படிக்கணும். அந்த நூல்கள் கட்டுரைகள்லாம் நான் அந்த ஏரியாவில் இலங்கையை சார்ந்த எழுத்துக்களை வந்து தேடி படிக்க வேண்டியிருக்கிறது. முன்னாடி பத்மநாபன்லாம் வந்து இளைய பத்மநாபன்லாம் வந்து அது பற்றிலாம் பேசியிருக்காரு ஒரு காலத்தில். அவரோட சேர்ந்து நானும் நாடக பயிலரங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே நான் அந்த மௌனகுரு ஐயா சொல்லக்கூடிய இந்த கருத்தியல் சார்ந்த செய்திகளை வந்து நான் நல்லா படித்து பயன்பெறுவேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. சான்றோர் பெருமக்களே, 8:48. அதனால நம்ம நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். வேற யாரேனும் கருத்து இருந்தால் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க புலனக்குழுவில் பதிவிட்டால் கூட நான் ஐயாவுக்கு தெரிவித்து அதற்குரிய பதிலை பெற்று தருகிறேன். மிக்க நன்றி ஐயா. தாங்கள் குறிப்பிட்ட
ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். ம். பெருங்கொட்டூர் வெங்கட்டூர் ராஜகோபால். ராஜகோபால். ம். ஆமா. நான் படித்த ஊரு எங்க ஊர் பக்கம்தாங்க ஐயா. ஒரு அப்படியா? மிதிவண்டியிலேயே வந்துருவோம் அந்த ஊருக்கு. அப்படியா? வெங்கட்டூர். புஞ்சை அரசந்தாங்கல் அப்படின்னு பக்கத்துல, பெருங்குட்டூர் பக்கத்துல ஒரு கிராமங்க ஐயா. சரி. அங்கதான் குருகுலம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அங்க ம். வெளிநாட்டு மாணவர்களும் வந்து பயிற்சி பெறுகிறார்கள். ஓஹோ. அந்த ம். நாடகத்துல நாடகத்தை குருவாக இருந்து அவர் பயிற்றுவித்து வருகிறார். ஆமா தெரியும். அவரை வந்து காஞ்சிபுரத்திலேயே வந்து அவர் நடத்தின தெருக்கூத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்க ஆசிரியர்கள், மாணவர்கள்லாம் ஒரு காலத்துல காஞ்சிபுரம் வந்து அவர் நடத்திய அந்த தெருக்கூத்து, அவர் கட்டக்கூத்துன்னு சொல்லுவாரு ஆமா ஆமா இல்லையா? ஆமாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கேயும் அழைச்சி அவருடைய நலாயினி முதலிய தெருக்கூத்தை வந்து இங்க நடத்த வச்சிருக்கோம். அவர் ஒரு முக்கியமான ஹானாடி புரூயின்ங்கிற ஒரு அம்மையார் கூட அவருடைய கூத்தை வந்து ஸ்டடி பண்ண வந்தாங்க. ஆமாங்க அதற்கு பிறகு அவங்க இணையராக மாறினாங்கன்னு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க ஐயா ஆமா. ம். அவங்களும் இங்க இருக்காங்களா இங்கேயே? காஞ்சிபுரத்தில் வீடுங்க ஐயா. 2 பேருமே அங்கதான் இருக்கிறாங்க. சரி சரி. காஞ்சிபுரத்துக்கும் அதுக்கும் பக்கம்தாங்க ஐயா. புஞ்சை நாங்க அரசந்தாங்கல். வந்திருக்கோம். எங்களுடைய பழைய துறை தலைவர் லூர்து, மற்ற ஆசிரியர் நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அங்க காஞ்சிபுரத்துல சில நாட்கள் தங்கி இந்த தெருக்கூத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு கட்டத்துல அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு எங்களுக்கு இருந்தது, துறை ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலையும். அது போலவே பெருங்கட்டூர் இவர் கண்ணப்ப தம்பிரான், அவருடைய செய்யாறு பக்கத்துல கண்ணப்ப தம்பிரானுடைய ஊர்ல நடந்த நாடக தெருக்கூத்து விழாவெல்லாம் நாங்க வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கோம். புரிசைங்க ஐயா. புரிசைங்க ஐயா. வந்தவாசி லைன்ல புரிசை புரிசை என்ன புரிசை பண்ணிட்டாங்கல்ல. புரிசை புரிசை அதுவும் கண்ணப்ப எங்களுக்கு தம்பிரான். ரொம்ப பக்கம்தாங்க ஐயா. நான் செய்யாரை சார்ந்தவன். அதனால அப்படியா? எல்லாமே அது பக்கம்தாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாடகத்தை பற்றி பேசும்போது எங்கள் ஊரை சுற்றியே எல்லாருமே இருப்பாங்க ஐயா. அதுவும் தெருக்கூத்து இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப அற்புதமான கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஐயா. எனக்கு தெரியும். அந்த சில இது வந்து நேரடியா வந்து பார்த்துருக்கோம். புரிசையிலே சில நாட்கள் நாங்க தங்கி இருந்திருக்கிறோம். அந்த புரிசை அப்பொழுதெல்லாம் வந்து அவங்க தெருக்கூத்து விழா நடத்தும் பொழுது கணப்ப தம்பரான் இருக்கும் பொழுது அவருடைய சம்பந்தம், அவர் பையன்கள்லாம் இருந்து நடத்தின கூத்து வடிவங்களை எல்லாம் அங்க பார்த்துருக்குறோம். ஆமாங்க. அது பற்றியெல்லாம் நான் எனக்கு தெரிந்த வகையில சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் அந்த காலத்துல. அதனால அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதே மாதிரி அவர் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல புரிசை கண்ணப்ப தம்பரான் வந்து என்னுடைய அந்த பயிலரங்கத்துல வந்து கலந்துக்கிட்டு வகுப்பெல்லாம் எடுத்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அவருடைய இதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. மகிழ்ச்சி. இன்றைய உரையில எங்க ஊரும் போற்றப்பட்டது அதுன்றதுதான் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அது என்ன, அது வந்து அதுக்குரிய சிறப்போட அது இருக்கு. அதுல இன்னும் நாம போற்றி தான் அது தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க பெருமை கொள்றதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை நான் மதிக்கிறேன், மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். நல்ல கலை வளம் மிக்க ஒரு பூமியில தான் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாடே கலை வளம் மிக்கதுதான். ஆனாலும் தெருக்கூத்து மரபு அப்படின்னு பார்த்தா அந்த சில மாவட்டங்கள் மட்டும்தானே. ஒரு கட்டத்துல வந்து தெருக்கூத்து வந்து எங்க வட்டாரம் வரலையும் இருந்திருக்கு. சரிங்க. அதாவது பூம்புகார் வட்டாரம் வரலையும் தெருக்கூத்து இருந்திருக்கு. அங்க ஒரு கோயில்ல வந்து தெருக்கூத்து எல்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. அது வந்து ஒரு திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயில்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தி இங்க தெருக்கூத்து நடத்தி இருக்கு அப்படின்னு அந்த கோயில் வழிபாட்டாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க முன்னோர் வந்து அந்த வரலாற்றை சொன்னாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தெருக்கூத்து வந்து ஒரு அந்த வட மாவட்டங்களுக்கே உரியது அப்படின்ட்டு சொல்லும் பொழுது டெல்டா ரீஜனுக்கும் அது வந்திருக்கு. காவிரி படுகை மாவட்டத்திலையும் அது வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புதிய செய்தியா இருந்தது. அது போல அது மகிழ்ச்சி. பெரும் மகிழ்ச்சிங்க ஐயா, பெரும் மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களே, நாம நிறைவுக்கு வந்துடலாம். பேராசிரியர் முனைவர் ஆ. தனஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு எத்துணை நன்றி சொன்னாலும் அத்துணையும் சிறியதாகவே இருக்கும். ஏன்னா
ஐயா அவர்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேல் பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து. கையில வந்து அது நீராகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அத வச்சுக்கிட்டே பேசுறாங்க. ஒரு அம்மையார் வந்து செய்தி கூட போட்டாங்க. ஐயா கையில் இருக்கிறத குடிச்சிட்டு கூட பேசலாம். ஒண்ணும் இதுவும் இல்ல. அதனால குடிச்சிட்டே பேசுங்கன்னு அவங்க சொல்லிட்டு துணைவி தான். அவங்க எப்படி ஏதாவது கொடுப்பாங்க. பேச்சு போற போக்குல அத உடனடியா குட்டிக்கல. அத போட்டிருக்காங்க. நன்றி உரைய ஆற்றி முடிங்க. நன்றி இருக்காங்களா நன்றி ஐயா. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஐயா நன்றி. இருக்காங்க ஐயா. பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. சரி, மகிழ்ச்சி. பேராசிரியர் முனைவர் தனஞ்செயன் ஐயா அவர்கள் மேனாள் துறை தலைவர், நாட்டார் வழக்காற்றியல் துறை, தூய சவேரியார் கல்லூரி, பாளையங்கோட்டை. ஐயா அவரை அறிமுகப்படுத்தும் போதே நான் சொன்ன செய்திகள் உண்டு. ஐயா அவர்கள் ஏற்கனவே நான் அறிந்த ஒருவர்தான் அப்படின்றதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பெரும்பாலும் இந்த நிகழ்விற்கு வருகை தருகின்ற அத்தனை பேரும் அறிந்தவராகவே இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அவர்களே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொரோனா காலத்துக்கு முன்னாடி துவாரகதாஸ் கோவர்த்தன் தாஸ் வைணவ கல்லூரியில எப்படி வந்து ஒரு பயிலரங்கை நடத்தி கொடுத்தார்களோ அதே போல இதையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் மிகச் சிறியதாகவே இருக்கும். சூழல் சார்ந்த நாட்டார் வழக்காற்றியம் அப்படின்றது வந்து அமெரிக்கர்களுடைய தொடக்கத்திலிருந்து அங்கிருந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இன வரவியல் அடிப்படையிலான களப்பணிகள் மிக முக்கியமானது அப்படின்றதும், சமூக நாடகத்தை வெளிப்பாட்டியல் சமூக நாடக அதெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறேன். சமூக நடத்தை வெளிப்பாட்டியல், நாட்டார் வழக்காற்றியல், மானுடவியல் அடிப்படையிலான ஒரு ஆய்வு மிகச்சிறந்ததான அணுகுமுறையாக இருக்கும் என்று ஐயா தெரிவித்த செய்திகள். கல்விப்புல எல்லையை தாண்டுவது இந்த வழக்காற்றியல், நாட்டார் வழக்காற்றியலுடைய வழிமுறை ஒன்றாகவும் இருக்கிறது. வெகுஜன ஊடகமாகவும் அது இயங்குகிறது. வெகு மக்கள் பயன்பாடு குறித்த ஒரு அமைப்பாகவும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தன்மையில் ஆராய்வது மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த செய்தியையும், நாட்டு பண்பாடு என்று வானமாமலை ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை மிக அற்புதமாக எடுத்துக்காட்டி அதற்கு உரிய செய்திகளையும் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன் அவர் பயன்படுத்திய அந்த செய்தி, அந்த ஒரு தொடரையும் பயன்படுத்தி அதுக்கு அடுத்து லட்சியம் சார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்றதையும், இத லண்டன்ல இருக்கிற ஒரு இனவாத அடிப்படையில் இது எப்படி இயங்கியது என்பதையும், மக்கள் படைக்கக்கூடிய நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொன்ன நாடகம், கதை போன்றவற்றை மிக அற்புதமாக எடுத்துக்காட்டி புதிய உள்ளடக்கம் நிகழ்த்துவது அப்படின்னு, அது மொழி சார்ந்தும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் எடுத்துக்காட்டி பழைய செய்திகளில் வேறு புதிய செய்திகளை புகுத்துதல். ஐயா மௌனகுரு ஐயா இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பெருங்கட்டூர் ராஜகோபால் அவருங்க வந்து எப்படி வந்து ஒரு மக்கள் வெறுக்கக்கூடிய அந்த நோயை கூட நடிப்பின் மூலம் அதன் வழியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த தொழுநோய் நடிப்பு பற்றி சொல்லியது, எடுத்துக்காட்டி பேசிய அந்த செய்திகள் எல்லாம் மிக அற்புதமான செய்திகளாக இருக்கிறது. நிறைய செய்திகள் என்னால் முடிந்தவற்றை குறித்து வைத்து, சிற்றிலக்கியங்களில் நாட்டார் வழக்காறுகள் எப்படி படிமுறையாக அமைந்திருக்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டி, சான்றுக்கு குற்றால குறவஞ்சியையும் விளக்கி காட்டி, சிலப்பதிகாரத்தில் குன்றக்குறவை, காணல் வரி போன்றவை எல்லாம் எப்படி இந்த நாட்டுப்புறத்தை உள்வாங்கி வெளிப்படுத்தி இருக்கின்றன என்பவற்றையெல்லாம் மிக அற்புதமாக எடுத்துக்காட்டி, நாட்டார் யாப்பு வடிவங்கள் எப்படி பயன்பாட்டில் அமைந்திருக்கின்றன என்பதையும் எடுத்துக்காட்டி ரொம்ப அழகா
இந்த செய்தியை இவ்வளவு நேரம் ஐயா மூச்சு விடாம பேசுற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அத்தனையும் சென்னை செந்தமிழ் மன்றம் பெருமை கொள்கிறது. ஐயாவினுடைய அந்த பேச்சுக்கு எத்தனை நன்றி கூறினாலும் மிகச் சிறியதாகவே இருக்கும். சான்றோர் பெருமக்கள் நேரடியாக இந்த ஜூம் இணைப்பில் 100 பேர் மட்டுமே, 100 பேரும் வந்தார்கள். மற்றவர்கள் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. நம் அனைவரின் சார்பாகவும் சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி சார். நன்றிங்க அம்மா, நன்றிங்க அம்மா. ஐயா பின்னோட்ட படிவம் ஐயா குழுவில் பகிரப்படும் யாரும் பின்னூட்ட படிவத்தினுடைய அந்த திரைப்பிடிப்பை எல்லாம் பகிர வேண்டாம். நீங்கள் அதை முழுமையாக நிரப்பி சப்மிட் பண்ணாலே போதும். அது எங்களுக்கு வந்துவிடும். அதிலேயே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. கட் பண்ணி கரெக்டா எடுத்து வச்சு போகும்போது மறுபடியும் அந்த கவர்ல எடுத்து வச்சு போலாம். மடிச்சு வச்சேன்.